இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதங்களிலும் அந்தந்த நாட்களிலும் கடமையாகி வரக்கூடிய ஒரு கடமை. அது சில பொழுதுகளில் நமக்கு என்ன செய்யலாம், மாதத்தின் இடையிலும் கடமையாகலாம், ஆரம்பத்தில் கடமையாகலாம். சிலருக்கு ஒரு சொத்தில் கடமையாகி அடுத்த மாதம் இன்னொரு சொத்தில் என்ன செய்யும், கடமையாகும். எனவே இது ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு கடமை கிடையாது. எப்படி 5 நேர தொழுகையை நாம் 5 நேரம் தொழுகிறோமோ அதுபோல் அனுதினமும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கடமையாகக்கூடிய ஒரு அம்சம். இது பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ரமதானிலே நம்ம அந்த ஜக்காத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாமான்னு கேட்டால் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒருவர் ஜக்காத்து ரமதானுக்கு முன்னால், அதாவது ஷாபானில் அல்லது ரஜபில் கடமையாகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால், நம்ம இதில் சொல்கிற ஜனவரியில் பிப்ரவரியில் இப்படி கடமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால், அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஜக்காத்தை ஒன்றில் அவசரப்படுத்த வேண்டும், அல்லது அந்த அவசரப்படுத்தப்பட்ட அந்த ஜக்காத்தை அவர் கணக்கிட்டு வைத்து தேவையானவர்கள் அவருக்கு கிடைக்கின்ற வரைக்கும் ரமதானுக்கு என்ன செய்யலாம், பிற்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் அந்த நாளில் அவருக்கு அதாவது ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் முன்னால் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செஞ்சிடணும், அந்த ஜக்காத்தை 2 மாதங்களுக்கு முன்னாலேயே கொடுத்து விட வேண்டும். கிடைக்காத வரைக்கும் அவர் ரமதான் வரைக்கும் என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம். இதனால் காலம் ரீதியாக என்ன செய்யாது, எந்த ஒரு பிற்போடலும் நடக்காது. அப்போ ஒரே ஒரு வழி தான் இதில் உண்டு. என்ன உண்டு அப்படின்னு சொன்னால், அதாவது ஜக்காத்தை அடுத்த வருட ஜக்காத்தை ரமலானிலே முற்படுத்தி கொடுத்துடணும். அடுத்த வருட ஜக்காத்தை ரமலானில் முற்படுத்தி கொடுத்துடணும். உதாரணமாக அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல்ல ரபியுல் சானியில் கடமையாகக்கூடிய, அல்லது டிசம்பரில் நவம்பரில் இந்த மாதிரி கடமையாகக்கூடிய ஒரு ஜக்காத்தை இப்போ ரமலான் மார்ச்சில் வருது அல்லது ஏப்ரலில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை அவர் முற்படுத்திடுறார். முற்படுத்தி இவ்வளோதான் கடமையாக போகுது நமக்கு என்று சொல்லி ஒரு அன்னளவாக எடுத்து அதை முற்படுத்தி கொடுத்துட்றாரு. இப்போ முற்படுத்தி கொடுத்து விட்டால் அவருக்கு அந்த டிசம்பரில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி அவருக்கு எப்போ ஜக்காத்து கடமையாக போகுது, அடுத்த ரமலானில் தான் என்ன செய்ய போகுது, கடமையாக போகுது. இப்போ முற்படுத்தி கொடுத்ததுனால அவருக்கு ஒரு நன்மையும் தான். அந்த ஜக்காத்தை முற்படுத்தி கொடுத்து விட்டார் என்பதனால் அவருக்கு நன்மையும் தான், கூலியும் தான். அதே நேரம் ஜக்காத்து கடமையாக முந்திய ஒரு ஜக்காத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஜக்காத்து கடமையாக முந்தையே அவர் ஜக்காத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி தான் ஒரு தர்த்தீப் பண்ணிக்கொள்ள வேண்டும். சில பொழுதுகளில் சில விஷயங்களை அப்படி தர்த்தீப் பண்ணவே முடியாது. உதாரணமாக முற்படுத்துதல் பிற்படுத்தல் வளமையான சொத்துக்கு நம்ம செய்யலாம். திடீர்னு வரக்கூடிய ஒரு சொத்து ஒரு வருடம் இருந்தால் அதனுடைய நேரம் வந்துட்டால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அவைகளை அப்பப்போ என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். இது முதலாவது நம்ம ஜக்காத்து கொடுக்குற விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். இன்னொன்று என்னென்னா, சில பொழுதுகளில் அதாவது சில மக்கள் நம்மகிட்ட தர்மங்கள் கேட்பார்கள், தேவைகளை சொல்வார்கள். அந்த டைமில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு, சதக்காவாக கொடுக்கறதுக்கான பணங்கள், பொருளாதாரம் போதாமல் இருக்கும். அவருக்கு கொடுக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், எங்களுக்கு அடுத்த வருஷம் ஜக்காத்து கடமையாகவும் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்டா, அந்த ஜக்காத்து நியத்தை வைத்து இதை கொடுத்துடலாம். எனக்கு ஒரு 10,000 கடமையாகுது. அந்த ஜக்காத்து வந்த உடனே அதில் நான் கொடுத்ததாக நான் என்ன செய்கிறேன், நான் நியத்து வச்சுக்கிறேன், அதிலிருந்து நான் கொடுப்பதாக நியத்து வைத்துக்கொள்கிறேன். அந்த ஜக்காத்தை முற்படுத்தி இப்போ 10,000 என்ன செஞ்சிடலாம், கொடுத்து விட்டால் அந்த ஜக்காத்து கடமையாகிற நேரத்தில் அந்த 10,000 கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்ன இல்லை. அப்படி என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அதாவது அந்த ஜக்காத்தை பற்றி புரிந்து கொள்வதில் மிக முக்கியமான அம்சம் காலம். எந்த காலத்தில் ஜக்காத்து நமக்கு கடமையாகுது அப்படின்றது. இது ஒரு அடிப்படை நம்ம புரிந்து கொண்ட பின்னால், எனவே ரமதானில் கொடுப்பது என்பது இந்த அடிப்படையில் தான் ரமதானில் அது கொடுக்கப்படுகிறது. அதே நேரம் ரமதானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வத மினர் ரிஹில் முர்சலா, வீசப்படும் காற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தர்மசாலியாக இருந்தார்கள். இந்த ஜக்காத்தை கொண்டு ரமதானில் வச்சதுனால ரமதானில் செய்யக்கூடிய தர்மங்கள் என்ற தர்மங்கள் இல்லாமல் போயிடுது நிறைய பேர்கிட்ட. ஜக்காத்து கொடுக்குறோம் தானே அப்படின்னு சொல்லி, உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தர்மசாலியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது கடமையிலே இல்லை, சதக்கால எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய தான தர்மங்களில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வேகமாக இருந்தார்கள். அந்த பகுதி சில பொழுதில் கணக்கெடுக்கப்படாமல் அல்லது கணக்கெடுக்கப்பட்டாலும் அதாவது மற்ற அடிப்படை தேவைகளோடு அது நிறுத்தப்படக்கூடியதை பார்க்கிறோம். தனிப்பட்ட ரீதியாக சில மக்கள் அப்படி செய்தாலும் பெரும்பாலும் ஜக்காத்து கொடுத்து விடுவதே தர்மம் செஞ்சு விடுவதாக ஒரு எண்ணப்பாடு என்ன செய்கிறது, சிலர்கிட்ட விடுவது. மற்றபடி ரமதான் மாதத்தில் தர்மம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ரமதானில் தர்மம் செய்வதை மிகவும் என்ன செய்திருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள். ரமதானில் தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, இந்த ரமதானுடைய அதாவது காலம், அந்த அளவு என்றதில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். ஜக்காத்துடைய காலப்பகுதியில் இன்னொரு அம்சம் என்னென்னா, முஸ்லிம் மக்கள் தங்களுடைய இந்த கிறிஸ்தவ கேலண்டர் இருக்குது, இந்த கிறிஸ்தவ கேலண்டரை வச்சு மார்க்கத்துடைய விஷயங்களை அளக்கக்கூடாது.
கிறிஸ்தவ கேலண்டர்ன்றது நம்ம அடுத்தவர்களோடு தொடர்படுவதற்கான ஒரு நிர்பந்தமாக இன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, மாறி இருக்குது. அது ஒரு மூடத்தனமான குழப்பமான ஒரு கேலண்டர். ஏன்னா 31 நாள் வருது, 30 நாள் வருது, 28 நாள் வருது, 29 நாள் வருது, இந்த மாதிரி வருது. அதுக்கு ஒரு அடிப்படையும் இல்லை. அப்படி வாரது ஒரு பிரச்சனையில் அடிப்படை இருந்தால் பிறையை பார்த்து 29 பிறை தென்படலை 30 என்றால் பரவாயில்ல. இது எதுக்கு 30 வருதுன்னு தெரியாது, எதுக்கு 29 வருதுன்னு தெரியாது, எதுக்கு 28 வரும்னு தெரியாது. லீப் ஒரு இடம்னு ஒன்று என்ன செய்யுது அதில் வச்சிருக்கு. அதுக்கு சூரியனோட சம்மந்தப்படுத்தி ஒரு தத்துவம் வச்சிருக்குது. சில மாதங்கள் தொடர்ந்து 31 வருது. அதோ என்னது அகஸ்டியன் என்று சொல்கிற மருமகனுக்கு கண்ணியப்படுத்துறதுக்காக வச்சுன்னு சொல்லி அப்படி ஒன்று போகுது. இப்படி ஒரு குழப்பமான ஒரு மாதம் இது. அதனால் நாங்கள் இதை வச்சு மார்க்க விஷயங்களை செய்யக்கூடாது. இதா காலம்னா 4 மாதம் 10 நாள் அப்படின்னா சில மக்கள் என்ன செஞ்சுட்டா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ன்றா. பிப்ரவரியில் 2 நாளாக காணாம். அது எப்படி ஒரு 2 மாதம் ஆகும்? அப்போ 2 மாதம் ஆகுது. ஜனவரியில் 1 நாள் அதிகம். அது எப்படி ஒரு மாதம் ஆகும்? 1 மாதத்தை விட அதிகம். எனவே கணக்கு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இதை வச்சு தான் இதா காலத்தை என்ன செய்யும், நம்ம கணக்கு பார்க்க வேண்டும். அதே போல் ஜக்காத்துடைய ஒரு வருடம் என்றால் ஜனவரியில் ஆரம்பித்தா டிசம்பர் அந்த கடைசியில் ஒரு வருடம் அல்ல, 15 நாளைக்கு முந்தைய 14 நாளைக்கு முந்தைய என்ன செஞ்சிடும், ஒரு வருடம் ஆகிரும். என்ற சந்திர கேலண்டருக்கும் சூரிய கேலண்டருக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கணக்கு விஷயங்கள் எல்லாவற்றிலும் நம்ம பிறை கேலண்டருடைய அந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வருடம் என்று சொல்கிறது 14-15 நாளைக்கு என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். 14-13 நாளைக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் என்ற அதாவது தெரிஞ்சு ஒரு வருஷம் என்றால் இதுதான் அப்படின்றது நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் ஜக்காத்து எங்களுக்கு எப்போ கடமை ஏண்டா நம்ம ஒரு நாள் பிந்தினாலும் கடமையை நிறைவேற்றாத குற்றவாளியாக நம்ம என்ன செய்வோம், மாறுவோம். அப்போ அந்த நாள் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இதே போல் தான் நிமிட விஷயங்கள்லையும். இப்போ உதாரணமாக 3:55 அதாவது அதான் அப்படின்னு வைங்களேன். அடுத்த அந்த 60 செகண்டுக்குள்ளே அந்த சூரியன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு எங்கே பாங்க சொன்னாங்களோ அந்த டேட் டைம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் அல்ல. நிச்சயமாக அக்யூரேசியாக என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. 1 நிமிஷம் முந்தியோ 1 நிமிஷம் பிந்தியோ என்ன செய்யும் இருக்கும். எனவே எனக்கு டைம் பிந்திட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல டைம் முந்திட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் ஒரு பேணுதலுக்கு 1 நிமிஷம் முந்தி 1 நிமிஷம் பிந்தியை நம்ம என்ன செய்யலாம், அதில் புரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களையும் மார்க்கத்துடைய விஷயங்களை கடமையாக்குன்ற பொழுது நம்ம இது அவதானிக்காத ஒரு விஷயம். இது நுட்பமாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். ரமதானில் கடமையாகிறதுன்றதை எப்படி புரிந்து கொள்வது, இவைகள் என்ன மாதிரி புரிந்து கொள்வது என்பதெல்லாம் அவதானத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது அம்சம் ஜக்காத்து, அதாவது கடமையானால் ஜக்காத்தை கொடுத்த, நான் சட்டங்களுக்கு முன்னால் இந்த விஷயங்கள் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஜக்காத்தை கொடுத்தல், ஜக்காத மசாரிஃபு ஜக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத்தை யாருக்கு கொடுத்தல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜக்காத் 8 கூட்டத்தினருக்கு என்று சொல்லி என்னது எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. 8 கூட்டத்தினருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கணுமான்னு சந்தேகம் இருக்குது நிறைய பேர்ட்ட. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. 8 கூட்டத்தினரில் ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தா என்ன, உங்களுடைய ஜக்காத்து கடமை முடிஞ்சுது. 8 கூட்டத்தினரில் ஒருவருக்கு கொடுத்தாலும் உங்களோட ஜக்காத்து கடமை முடிஞ்சுது. 8 கூட்டத்தினரே மாறி மாறி அப்படி பிரித்து கொடுக்கணுமன்றது இல்லை. அது அவங்களுக்கு போய் சேரணும்னா இந்த 8 கூட்டத்தினரில் ஒரு பிரிவினருக்கு கிடைச்சா அது போதுமானது என்பதை நம்ம அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொடுக்கிற விஷயத்தில் அந்த 8 கூட்டத்தினரில் எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது. உதாரணமாக மிஸ்கீன் என்று சொல்கிறோம், ஃபகீர் என்று சொல்கிறோம். இந்த ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் என்ன வரைவிலக்கணம் அப்படி என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், தொழில் செய்து அவர்களுக்கு போதாமை ஒன்று இருக்குமாக இருந்தால், தொழில் செய்து உழைத்து அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கூட போதாமை ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மிஸ்கீன், மசாக்கீன் என்று சொல்லப்படும். ஃபகீர் என்று சொன்னால் அதை விட ஒரு கீழ்நிலை இருக்கக்கூடியவருக்கு, அந்த அதாவது இல்லாமை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஃபகீர் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்போது இந்த அடிப்படையில் அந்த அதாவது இவர்களை அடையாளப்படுத்துவது என்பது எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணம் இருந்தால் போதுமானது. அங்கே உள்ளே போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வேலை அவன்கிட்ட இருந்துட்டுண்டா, சில வேலை அவன்கிட்ட ஒரு சேவிங் இருந்துட்டுண்டா, சில வேலைகளில் அப்படி இருந்துட்டான்னு நம்ம யோசிக்கின்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு விளங்குற ஒரு ரீசன் என்ன, அவருக்கு வருமானம் இருக்குது, ஆனால் அவருடைய குடும்பம் செலவினங்களுக்கு போதாமை ஒன்று என்ன செய்யுது அவருக்கு இருக்குது. அப்படி என்று விளங்கினா அவர் ஜக்காத்துக்கு தகுதி. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டுக்கு பார்க்குறது, ஏசி போட்டிக்கிறாரு, ஜக்காத்து கடமை இல்லை. ஃபேன் போட்டிக்கிறாரு, ஜக்காத்து கடமை இல்லை. அப்போ இங்கே ஒமானில் முக்கால்வாசி பேருக்கு ஜக்காத்துன்னு அப்போ கொடுக்கலாமல் போயிடும். அப்போ ஜக்காத்து கடமை இல்லை, அந்த ஜக்காத்து அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய தேவைக்கு போதாத அம்சத்தில் அவருடைய நிலைமை இருக்குதா, இது முதலாவது நம்ம பிரதானமாக என்ன செய்யணும், பார்க்கணும். அவருக்கு ஒரு கடன் இருக்குது, அவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ என்ன செய்யணும், அவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். அவருக்கு ஒரு அடிப்படை தேவை ஒன்று இருக்குது. உதாரணமாக மருத்துவம், அல்லது ஒரு டொய்லெட் வசதி, அல்லது ஒரு கூரையுடைய வசதி. இந்த மாதிரி சிலருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 2வது மாடிக்கு கூட ஜக்காத்து கொடுக்கலாம். சிலர் அழைச்சி 2ஆம் மாடிக்கு ஜக்காத்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அந்த குடும்பத்தில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க,
கீழே வந்து ஒரே ஒரு ரூமில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. மேலோடு கட்டினா தான் அவங்க என்ன செய்யலாம், அவங்க வாழலாம்னு அதுக்கும் என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம். இந்த கணக்கு அடிப்படையில் இல்லை, அவர்களுடைய தேவை அடிப்படையில் தான் என்ன செய்யும், அந்த ஜக்காத்திற்கும் வீண் விரயமற்ற தேவைகளாக அது இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நம்ம ஜக்காத்தை அடையாளப்படுத்தி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே போல் கொடுக்கப்படுறவருக்கு விற்று அந்த வேலையை முடிப்பதற்கான சொத்து இருந்து அவர் ஜக்காத்துக்கு தகுதி இல்லை. உதாரணமாக அவரிடத்தில் நகை இருக்குது, ஒரு 20-30 பவுன் நகை வச்சுக்கிறார், மனைவிட்டே இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். குடும்பத்தில் ஒருவரை நம்ம செலக்ட் பண்ணி ஜக்காத்து கொடுக்குறதுல மனைவிட்ட நகை இருக்கான்னு பார்க்கக்கூடாது. மனைவிட்ட கோடான கோடி இருந்தாலும் இவர் ஏழையாக இருந்தால் இவர் ஏழை தான் இஸ்லாத்துடைய பார்வையில். ஏன்னா மனைவிட சொத்து இவருக்கு உரிமை இல்லை. மரணித்த பின்னால் 4 ஒன்று 8 ஒன்று வார அந்த இதை தவிர வேறு உரிமை இல்லை. கணவனிடத்தில் என்ன சொத்து இருக்கு உண்மை தெரியும். தண்டை நகையெல்லாம் கொடுத்து மனைவிட்ட கொடுத்து வைக்கிறது அதெல்லாம் அவரோட நியத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கணவன்கிட்ட தங்கமாக சேமிப்போ அல்லது ஒரு பெரிய நிலமொண்டு வாங்கி வச்சுக்கிறார், அதை விற்றா அவருக்கு இப்போ கடனை அடைச்சி வீட்டு வேலையை முடிச்சு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம் சொல்கிறார், என் பேரம்பேத்திகளுக்கு வாங்கி வச்சுக்கிறேன், என் மகனுக்கு வாங்கி வச்சுக்கிறேன் இப்படி என்ன வச்சு அதெல்லாம் என்னது அது வந்து கணக்கு எடுக்கப்படும். அதெல்லாம் விற்று என்ன செய்யணும், அவர் விற்று தான் அதை அடைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அவர் அதுக்குரியவர் அல்ல. ஒரு வேலையை எப்போ கன்சிடர் பண்ணலாம்டா, ஒரு நிலம் வச்சுக்கிறாரு, இது போன்றவைகள் வைத்திருக்கிறார், ஆனால் அவர் விற்கிறதுக்கு போட்டிக்கிறார், போகுதே என்ன இல்லை, அவர் விற்று தன்னை அடைக்கணும்னு போட்டிக்கிறாரு, அது போகுதே இல்லை என்கின்ற சுச்சுவேஷன் உண்மையாக இருந்தால் அப்போ என்ன செய்யலாம், அப்போ ஜக்காத்து கொடுக்கலாம். எனவே தேவை என்பதை அடையாளம் கண்டு தேவையை நிவர்த்தி செய்கிறவர்களுக்கான சொத்தும் அவரிடத்தில் இல்லை, ஈக்கிற வீட்டை விற்று கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிடக்கூடாது, எக்ஸ்ட்ராவா சொத்து எதுவும் இல்லை என்கின்ற நிலைமை இருந்தால் அவரை நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்து அவருக்கு நம்ம கொடுக்கலாம். அதே போல் ஜக்காத்து கொடுக்கிறவர்கிட்ட ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணுன்ற கடமை இல்லை. சிலர் வந்து ஜக்காத்துன்னு சொல்ல வேண்டுமா, கொடுத்து விட்டேன் ஜக்காத்தா சதக்கான்னு சொல்லி, அது உங்களோட நியத்து தான். அது வந்து எங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நம்மளோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நியத்து. எங்களுடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்ம கொடுக்குறது ஜக்காத் என்ற நியத்து இருந்துட்டு அதை என்ன செஞ்சிடும், அதை நிறைவேறி விடுமே தவிர அவர்கிட்ட ஜக்காத் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று நம்ம ஒருவரை செலக்ட் பண்ண ரீசனை சொல்லலாம், அவங்களை செலக்ட் பண்ண காரணம் உங்கள்கிட்ட இப்படி ஒரு தேவை இருக்குது அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணோன்னு சொல்லலாம். ஆனால் சில பொழுதுகளில் அவர் அதுக்கு செலவழிக்காமல் அதை வந்து வேறொன்றுக்கு செலவழிச்சிட்டார் அப்படின்னு வைங்க, அல்லது வச்சு என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு, அதை வச்சு சாப்பிட்டால் பாருங்கள், நான் அவரை வந்து எதுக்கு செலக்ட் பண்ண இப்போ என்ன செஞ்சுட்டீங்கிறாருன்னு சொல்கிறது மிகப்பெரிய பாவம், குற்றம். என்ன காரணம்டா, இது சதக்கா அல்ல. சதக்கால உங்களுக்கு அதை அவதானிக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கால ஒரு அரிசி அது இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சதக்கான்னு கொடுக்குறோம், அவர் கொண்டு வந்து வித்துட்டாருன்னு வைங்களேன், அப்போ நம்ம கேட்கல எதுக்கு நம்ம தந்தோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். காரணம் சதக்கான்றது நம்ம விரும்பி செய்யக்கூடிய விஷயம், அதுவும் நம்ம கேட்காம இருந்தால் அது சிறப்பு. ஆனால் அப்படி கேட்கலாம். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நமது சொத்தல்ல. ரசூல்லா சொன்னால் அவுசா ஹுன்னாஸ், மக்களுடைய அசுத்தம் பண்ணாங்க. அதாவது நாம் பயன்படுத்துறது அசுத்தம், மற்றவர்களுக்கு தான் அது சுத்தம். எனவே அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்டா சில பொழுதுகளில் அதை வந்து பலவிதமாக முடிவெடுக்கலாம். ஒருவேளை அவர் ஊதாரியாக இருந்து நான் வந்து மாதம் மாதம் சாப்பிடுவோம் அப்படின்னு தொழிலுக்கு போகாமல் இருந்து அதை முடிவெடுக்கலாம், அது அவருடைய பிழை, அது தவறு, அது ஒரு அம்சம். சில பொழுதுகளில் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த கடனை கொடுத்தா எனக்கு தின்றதுக்கு என்ன வழி இல்லாமல் போயிடும், அதனால் நம்ம சாப்பிட்றேன், திருப்பி கடனாக தான் போகுது, சாப்பிட்றேன்னு அவர் முடிவெடுக்க வாய்ப்பிருக்கு. நம்ம செலக்ட் பண்ணதை விட ஒரு பெரிய கடன் அவருக்கு இருந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் நம்ம ஒன்றுக்கு செலக்ட் பண்ணிப்போம், அவர் சொல்லாத ஒரு கடன் தேவையுண்டு அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். இது ஒரு அம்சம். அடுத்தது, இது கொடுக்குற விஷயத்தில் நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம், எப்படி செலக்ட் பண்ணுறோம்னு விஷயம். மூன்றாவது, ஜக்காத்தை அதை வந்து அவர்கிட்ட சேர்ப்பிக்கிற நேரத்தில் பொருளாக சேர்ப்பிக்கலாமா பணமாக சேர்ப்பிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்தெந்த பொருளில் வந்து ஜக்காத்து கடமையாகுதோ அந்தந்த பொருள் அது கடமை. எந்தெந்த பொருளில் ஜக்காத்து கடமையாக, இப்போது ஆட்டில் கடமையாயினா ஆடு தான், மாட்டில் கடமையாயினா மாட்டை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். பணத்தில் கடமையாயினா பணம் தான், தங்கம் வெள்ளியில் கடமையாயினா தங்கம் வெள்ளி தான். புதையல் எடுக்கிறாரு, புதையலில் கடமையாயினா புதையலை தான் என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். ஆனால் இப்போ இப்படி கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் நம்ம யார்கிட்ட கொடுக்குறோமோ அவரை பற்றி ஒரு விளக்கம் இருந்தால் நம்ம மாறி கொடுக்கலாம். எப்பையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், பொருளாக கொடுக்கக்கூடாது, எதில் எது கடமையாதோ அதை தான் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று என்னன்னு சொன்னால், பொருளாக பணமாக கொடுக்கணும் இடத்துல பொருளாக கொடுத்தா என்னென்னு கேட்குறது, பொருளாக கொடுக்கணும் இடத்துல பணமாக கொடுத்தா என்னென்னு கேட்குறது. உதாரணமாக ஃபித்ரா கொடுக்கலான்னு வருது, அங்கே என்ன ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னால், அப்போ பணமாக கொடுத்தா என்ன ஃபித்ராவை மக்களுக்கு அதுதானே பிரயோசனமாக இருக்குன்றது. பாருங்கள் எப்படி என்று, ரமதானில் அரசெல்லாம் பணமாக கொடுத்தா தானே கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத்து வந்த உடனே மக்கள்கிட்ட பணத்தாக கொடுக்குறது பொருளாக கொடுத்தா தானே பிரயோசனமாக இருக்குன்னு எப்படி இருக்கு. அந்தந்த இடத்துல என்னது அந்தந்த இது அது ரெண்டுமே கொஞ்சம் காலத்துக்குள்ளே வராது. ரமலான், ஷவ்வால்,
அதாவது அது கொஞ்சம் அந்த ரமதான் இதை ஆரம்பத்தில் ரமதானுடைய ஆரம்பத்தில் ஜக்காத்தை கொடுத்துட்டு ரமதானுடைய கடைசியில் என்ன செய்கிறோம், அதாவது ஃபித்ரா கொடுத்துரும். இதுக்குள்ளே மாற்றம். ரமலானுடைய ஆரம்பத்தில் கேட்குறது பணமாக கொடுக்குறதை விட பொருளாக கொடுத்தா எவ்வளவு நல்லது. சரியாக பாருங்கள், 29 நாள் அரிசி கொடுப்பதை விட பணமாக கொடுத்தா எவ்வளவு நல்லது. அப்போ என்ன, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக செயல்படுறதை பற்றியான சிந்தனை செய்தான் என்ன செய்கிறான், ஊட்டிக்கண்டிக்கிறார். விதிவிலக்கான விஷயங்கள் உண்டு. உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு கணவனிக்கிறார், அவர் ஒரு ஊதாரித்தனமானவர் என்று தெரியும் எல்லாருக்கும். மனைவியே சொல்கிறா, நம்ம கடமையில் வைக்கிற எனக்கு ஜக்காத்து தகுதியானவர், பணமாக கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவார், அப்படியே வீணாக்கிடுவார். வீட்டுக்கு கொடுக்குற டைமில் பொருளாக கொடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அப்போ பொருளாக என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் அகதியாகிக்கிறாங்க, ஒரு பிரதேசமாக இருக்குது, அந்த பிரதேசத்தில் பணமாக கொடுத்த ஒரு பிரயோசனம் இல்லை. உதாரணமாக அகதிகளாக சிரியா மக்கள் போன்ற அகதிகளாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்களுக்கு பொருள் தான் போய் சேரணும். அவங்க அகதி முகாம் விட்டு வெளியே என்ன செய்யலாம், போக முடியாது. அப்போ நம்ம ஜக்காத்தை கொண்டு போய் என்ன பொருளாக கொண்டு போய் சேர்த்தா அப்போ என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு வீட்டில் உள்ள ஒரு சுகீனமானவராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பராமரிக்கிறதுக்கான தேவைகள் அதெல்லாம் பொருளாக கொண்டு கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஓகே. அது அல்லாத பட்சத்தில் நம்ம பணமாக மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு இடத்துல ஊதாரித்தன்மை ஒரு விளங்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தாண்டோண்டித்தனமாக முடிவெடுக்கவும் கூடாது. அதில் உள்ள மக்களுக்கு தெரியும், அதில் உள்ள மக்களுக்கு தெரியும் இதை எப்படி செஞ்சுக்கிறோன்னு. அந்த மாதிரி அவர்கள் அங்குள்ள முக்கியஸ்தர்களை வச்சு புரிஞ்சு நம்ம ஜக்காத்தில் இதுதான் சட்டமன்றையும் ஏற்றுக்கொண்டு எது பணமாக தான் கொடுக்கணும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு விட்டு, ஆனால் இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு வருது, எங்களுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படி என்று நம்ம கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஜக்காத்துக்கு சதக்காக்களில் ஜக்காத்துக்குரிய ஒரு விஷயம் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம அதாவது இந்த ஜக்காத்தில் உணராத சில விஷயங்கள், யோசிக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்ன்றதால இதை இந்த இடத்துல என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். ஏனெண்டா பொருளாக கொடுக்குற டைமில் நம்ம உணராத ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. நம்ம ஜக்காத்தில் மக்களுக்கு சேர வேண்டிய உண்டை ஒத்தண்ட லாபத்துக்கு கொடுத்துட்றோம். இப்போ உதாரணமாக நம்மகிட்ட 10 லட்சம் ஜக்காத்து இருக்குது, நம்ம இதை பொருளாக கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கடையில் கொண்டு போய் என்ன பொருள் வாங்குறோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 30-40 லாபம் யாருக்கு போயிடுது, அவருக்கு போயிடுது. அப்போ நான் ஜக்காத்தாக பொருளாக கொண்டு போய் சேர்க்குறது 10 லட்சம் போகல மக்கள்கிட்ட போது 9,70,000 9,60,000 தான் என்ன செய்யுது போது. 40,000 யாருக்கு லாபமாக அந்த ஜக்காத்துலேருந்து அவர் என்ன செஞ்சிட்டார், சம்பாதிச்சு. அதுவும் நம்மளோட சொந்தக்காரர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கலெக்ட் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கடா, ஊரில் தெரிஞ்சவருக்கு அல்லது நல்ல நண்பருக்கு நீ இதை பார்சலாக பண்ணி என்ன செய்ய கொடுத்துரு அப்படின்றது. அப்போ யார் லாபம் அடைகிறான், நண்பர் லாபம் அடைகிறாத, அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறார். ஜக்காத்தின் மூலமோ ஃபித்ராவின் மூலம் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி வேலைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படியே நம்ம பொருளாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் சூழ்நிலை அங்கே இருக்குது. அப்படி என்றாலும் நம்ம இயன்ற அளவுக்கு அந்த சுபத்தை விட்டு தூரமாக வேற தூரமான இடங்கள், அதாவது உண்மையிலே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறாரே அவரை செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், அவருக்கு இதை கொடுத்து அவரும் அதில் ஒரு லாபம் அடைகிறதுக்கு செய்யலாம் என்றால் அது வேறொரு அம்சம். இது அதாவது இந்த ஜக்காத்து கொடுப்பதில் 3வது அம்சம். 4வது ஜக்காத்தை நம்ம கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதாவது சேவைகளுக்கு கொடுத்தல், சேவைகளுக்கு அதாவது இடங்களுக்கு கொடுத்தல், சேவை நடக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாமா. நபர் இப்போ இந்த 8 கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நபர்களை தான் குறிக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதாவது துறையை குறிக்கும். அதாவது வஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வரக்கூடிய ஜிஹாதை குறிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வருவது ஜிஹாதை குறிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வரக்கூடியது எல்லாத்தையும் குறிக்கும்னு வைங்களே. அல்லாஹ் தஆலா இந்த 8 கூட்டத்தை சொல்லவே தேவையில்லை. ஏன், ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுங்கன்னா போதும், நம்ம முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில் தானே எல்லாமே, எதுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான், எதுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் சொல்லி நம்ம கொடுத்துட்டே போய்க்கலாம். அப்போ வஃபீ சபீலில்லா என்று வந்தால் அது ஜிஹாது தான். ஹதீதில் குறிப்பிட்டு இதுக்கு வஃபீ சபீலில்லா என்று சொல்லப்படும், அதை நம்ம என்ன செய்யலாம், சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ இது ஜிஹாதை மட்டும்தான் குறிக்கும். இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த ஜக்காத்தை எடுத்து என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு இராணுவ வீரர்களுக்கு அந்த பணத்தை என்ன செய்வார், செலவழிப்பார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கண்டா, ரமலான் மாதம் வந்த உடனே சதகா என்ற அடிப்படையில் வரட்டும் என்கின்ற கோணத்திலும் ஜக்காத்தும் வரட்டும் கண்டுகொள்ளாமல் அப்படி விட்டுறதுக்கு மதரசாக்களுக்கு, பள்ளி வாயில்களுக்கு, அதுபோல் மற்ற சென்டர்களுக்கு, மற்ற பொது சேவைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி மெடிக்கல் இதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம், அது செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம். எந்த ஜக்காத்து போகுது, இந்த டோட்டல் ஜக்காத்தும் போய் இவைகளுக்கு சரி. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இது ஜக்காத்து கொடுத்ததாக ஆகாது, அது ஜக்காத்து கொடுத்தும் ஆகாது. யாராவது சில மக்கள் அதுவும் ஜக்காத்துண்டு விளங்கி கடந்த காலத்தில் செய்திருந்தாலே தவிர, என்றைக்கு தவறுண்டு தெரியுதோ அவங்க அன்றைக்கு அதுலேருந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மசாரிஃபு ஜக்காத்தை எங்கே கொடுக்கணும்ன்றது மிக தெளிவாக இருக்குது. அப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்கிற சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்கு ஆயிருந்தா, பெருநாள் திடல் முசல்லாவுக்கு ஜக்காத்துலேருந்து போகுது. போனால் வருஷத்துக்கு 2 முறை தொழுவிப்போம், அதுக்கப்புறம் அந்த இடம்
அதுக்கும் ஜக்காத்துலேருந்து என்ன செய்கிறாங்க எடுத்துக்கன்னு போகிறத பார்க்குறோம். பள்ளியில் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன அந்த இமாமுக்கு ரூம் கட்டுறதுலேருந்து மற்ற அமைக்கிறதுலேருந்து டெயில்ஸ் பிடிக்கிறதுலேருந்து அப்போ ஏழைகளுக்கு போக வேண்டிய இடம் எங்கே போயிட்டு இருக்குது? அதாவது இந்த மாதிரி பொது சேவைகளுக்கு இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. சில அறிஞர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாருன்னா குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸ் இருக்குதா, சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்களா, இந்த மாதிரி அறிஞர்கள் கடந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்கன்ற யாரும் சொல்லலை. அப்போ அது ஒரு பிழையான நடைமுறை. அல்லாஹு தாலா எந்த கூட்டத்தினரை சொல்கிறாங்க, எப்படி ஃபித்ரா என்றது யாருக்கு போகணும்னு நம்ம முடிவெடுக்கிறோமோ, அதே போல் கனிமத்து ஃபை என்று சொல்கிற பகுதிகள் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறோமோ, அதே போல் இந்த ஜக்காத்தும் 8 கூட்டம்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அந்த 8 கூட்டத்தினருக்கு தான் என்ன செய்யணும், இந்த ஜக்காத்து போக வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 8 கூட்டத்தினர்கள் இவர்கள் அடங்க மாட்டார்கள். அடுத்தது 5வது செக்ஷன் சொன்னால் வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்துக்காக உழைப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. ஜக்காத்துக்காக உழைப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. இன்றைக்கு உழைக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு 1000 கூட்டமாக இருக்கும் உழைக்கிறவங்க, அவங்களுக்கே ஜக்காத்து போயிடும். உழைக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி இப்போ ஊருக்கு ஊர் என்ன செய்கிறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஊரில் 2-3 பள்ளி என்ன செய்யுது, கலெக்ட் பண்ணுது. அதே நேரம் ஊரில் உள்ள பிரான்ச்சு கிளைகள், அமைப்புடைய கிளைகள் அது பண்ணுது. அது ஒரு 20-30 இருக்கும் நினைக்கிட்டா, அது கலெக்ட் பண்ணுது. இப்போ இதில் எல்லாம் ஆமிலின அலைஹா லெட்டப்பேடுக்கு, அவங்களோட ஆஃபீஸுக்கு, அவங்களோட இதுக்கு, அவங்களோட பயணத்துக்கு, அவங்களோட விதாசாரத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் மக்களுக்கு போய் சேர்றது என்ன, 10 வீதம் தான் சேரும். இது இப்படி ஆமிலின அலைஹா புரிஞ்சு கொள்வது. அப்படி ஒரு ஆமிலின அலைஹா சொல்லியிருப்பாங்களா? இஸ்லாமிய அரசு இருந்து டெய்லி ஜக்காத்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அவர்களை என்ன, அதாவது இந்த ஜுபாத்துகளை செட் பண்ணிப்பாங்க, ஆமில்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அமைத்திருப்பார்கள். அவர்கள் வேலை என்ன, இதுதான் வேலை அவர்களுக்கு, ஜக்காத்து எடுக்கிறதான் வேலை. அப்போ ஜக்காத்து எடுக்கிற வேலைன்னா இன்றைக்கு இன்னாருக்கு ஜக்காத்து கடமையாகுது, அங்கே போகணும், ஆட்டை எடுக்கணும், மாட்டை எடுக்கணும், ஒட்டகத்தை ஏற்றணும், வரணும், அடுத்த நாள் இவருக்கு கடமையாகுது. இவர் அதாவது எப்பயும் அரசு அம்வாலு தாஹிரா, வெளிப்படையாக விளங்கக்கூடியவைகள் தான் ஜக்காத்தாக எடுக்கும். ஆடு மாடு ஒட்டகங்கள் வெளிப்படையாகிற பிஸ்னஸ்களே தான். தங்கம் வெள்ளி என்று வீட்டில் இருக்கக்கூடியவைகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுத்து தான் கவர்மெண்ட்லேயே கொடுத்து தான் ஆகணும்னு அன்றைக்கு மிரிக்கலை. இருந்தாலும் அவங்க கணக்கு பார்த்து அதை பார்த்து இவைகளை ஜக்காத்து விவசாயங்களுக்கு அது இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஜக்காத்து எடுக்கக்கூடிய கட்டத்தில் அவங்க அந்த 356 நாள் இதில் வேலை செய்ய போகிறாங்க, இதில் தான் வேலை செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு ஜக்காத்துலேருந்து தான் ஊதியம். அவங்களுக்கு என்ன நிபந்தனை, ஒருத்தர் இப்படி தான் ஜக்காத்து கலெக்ட் பண்ண போகிறாரு, போனவர் அங்குள்ள ஒரு ஜக்காத்தையும் கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டார், இதை நீங்கள் வச்சுக்கங்க ஒரு தங்கம் வெளியே இதை ஒன்று கொடுத்துட்டார். அவர் அதில் அல்லாவோட தூதர்கிட்ட எல்லாமே தூதர் தான் ஜக்காத்து, இது நீங்கள் வச்சுக்கங்கன்னு உங்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு காட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது 2ஐயும் எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, பைத்துல் மால்ல வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதோட நிறுத்தாமல் மிம்பரில் ஏறி அஃபலா கஅத ஃபீ பைத்தி அபீஹி அவ் பைத்தி உம்மிஹி, அவர் தன்னுடைய தந்தையிட வீட்டிலோ தாயிட வீட்டில் இருந்திருக்கட்டுமே, இது வருதான்னு பார்ப்போம்னாங்க ரசூலாங்க. இந்த அன்பளிப்பு வருதான்னு பார்ப்போம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது இதான் ஆமிலின் அலைஹா என்ன செய்வாங்களா? ஆமிலின் அலைஹா என்ன செய்யணும், 356 நாள் இந்த வேலையில் ஈடுபட்டுட்டு மக்களோட அன்பளிப்புகள்லாம் இதை எடுக்காமல் தொழிலுக்கு போகாமல் இதே செஞ்சால் ஓரளவுக்கு நியாயம் என்று சொல்லலாம். எனவே இன்றைக்கு யாராவது ஜக்காத்து கலெக்ட் பண்ணுற வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க சேவையாக செய்யட்டும், அன்பளிப்புகளையும் வாங்கிக்கலட்டும், பிழை இல்லை. ஏன் நீங்கள் கவர்மெண்ட் சேவன்டா என்ன செய்யலை, வரலை. ஆனால் நீங்கள் இதை கடமையாக செஞ்சு 356 நாள் வேலையை செய்கிறேன்னா ஒரு அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது. இஸ்லாமிய அரசை பொறுத்த வரைக்கும் அரசு சேவகர் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதில் ஆசிரியர் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. இஸ்லாமிய அரசு ஒரு பாடசாலை நடத்துன்னு வைங்களேன், ஆசிரியர் மாணவர்கிட்ட அன்பளிப்பு வாங்கக்கூடாது, தடையான சார். காரணம் என்ன, ஒரு புள்ள கிஃப்ட் தான், அந்த புள்ளையோட புள்ள நல்லா என்ன செஞ்சுருவாங்க நெருக்கமாக. நீதிபதிகளுக்கு இன்றைக்கு நம்ம நாடுகளில் என்ன சட்டம், என்ன பரிசு, என்ன அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்போ இது இன்றைக்கு யாராவது செய்கிற சேவையாக செய்யட்டும். இன்றைக்கு செய்கிறது என்ன, சேவை ஹிதுமத், சமுதாயத்துக்காக நலவு, அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி செய்யட்டுமே தவிர ஆமிலின் அலைகான்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி நடந்து கொள்வது. அடுத்தது இந்த கலெக்ட் பண்ண போகிறாங்களே, அறவிட போகிறவங்களுக்கு இவங்களாவே 15% நீ எடுத்துக்கின்றது. எப்படி நீ எடுத்துக்கங்க நீங்கள் சொல்லலாம்? மக்கள்கிட்ட போய் மக்களுடைய சேவைக்காக அந்த மக்கள் தாரத்தை நீங்களாக எப்படி 15% எடுத்துக்க நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிற? என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரம் இல்லை. 15% அவன் முடிவு எடுப்பான், 50% இவர் முடிவு எடுப்பார். நீ பிரிச்சுக்கலாம் ஹாஃப் ஆஃப். அப்போது அப்படியா நம்ம அது கலெக்ட் பண்ணுற விஷயம், பொது சேவைகள் இவ்வளோ பெரிய பாவம், அநியாயம். நீங்கள் சமுதாயத்துக்கு சேவைன்னா அதை செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது. அப்போ அதை எப்படி செய்யலாம்? இந்த மாதிரி எடுக்கிறவருக்கு அந்த மக்களுக்கென, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கென ஒரு ஊதியமாக அதையும் மக்கள்கிட்ட கேளுங்க, மக்கள்கிட்ட கேட்டு அதால் கொடுங்க.
உண்மையிலே பொது சேவை செய்யவங்களுக்கு அந்த சிரமங்கள் இருக்கு. மக்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்ணணும், மக்கள் அது கட்டாய உதவி செய்யணும். அதன் ஊடாக செய்ய வேண்டிய இடத்துல அவங்க என்ன செய்யணும்னா, நாங்கள் இப்படி தான் சிலருக்கு இந்த பகுதியால் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். உண்மையிலே நேர்மை, பொருளாக கலெக்ட் பண்ணுறவங்க பொருளாக கொடுத்துறது, பணமாக கலெக்ட் பண்ணுறவங்க பணமாக கொடுத்துறது, யார் யாருக்கு கொடுத்துறணும் மிச்சம் வெளிப்படையாக இருக்கிற டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தான் நேர்மை. அதை விட்டுட்டு அது தந்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கக்கூடாத லெவலில் என்ன செய்கிறது நடக்கிறது ஒரு நேர்மையான நடைமுறை அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும். கொடுக்கும் வரைக்கும் அதாவது அவ்வளவு சிறப்புகளை சொல்கிறது, கொடுத்து முடிஞ்சாலும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு என்ன செய்கிறது கேட்குறது. இது வந்து மார்க்க முறையான நடைமுறை கொடுக்குற விஷயத்தில் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த அதாவது ஜக்காத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தர்மங்களை பகிரங்கமாகவும் செய்யலாம், ரகசியமாகவும் செய்யலாம். பகிரங்கமாக செய்கிறது உங்களுக்கு அதாவது ஓகே தான், அதே நேரம் மறைச்சி கொடுத்தா அதுவும் சிறந்தது தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்டா, மானம் மரியாதையை பேணுதல் பாதுகாத்தல் நம்மளோட கௌரவம் என்று வாழக்கூடியது மனிதனுடைய இயல்பு. நம்ம நேற்று படிக்கிற செய்தியில் சுஃபியான தௌரி சொன்ன செய்தியை பார்த்தோம். 10 திரகத்தை எடுத்துகிட்டு இந்த பக்கமாக போனோம்டா சுஃபியான தௌரி 10 எடுத்தாருன்னு சொல்கிற மக்கள் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சுஃபியான தௌரி சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி சுஃபியான தௌரி அது போல் அந்த வழி இருக்கக்கூடிய நல்ல மக்கள், தொழக்கூடிய மக்கள், இபாதத்தோடு இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, ஜக்காத்தண்டு பள்ளியில் வச்சிடாத, நிறுவனத்தில் வச்சிடாத, எப்படியும் ஊர் ஃபுல்லாக போஸ்டர் என்ன செய்யுது கன்ஃபார்ம் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துருவான். ஏன் பள்ளியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, 10 பேர் உட்காந்துட்டு இருக்கிறான், இப்படி தான் இப்ராஹிம் ஒரு ஜக்காத்து கேட்டார் அப்படின்னு சொல்கிறது, அல்ல அப்துல்லா கேட்டார், அவன் அந்த பள்ளியிலே அப்ளிகேஷன் போட்டிக்கிறான்றது. சரியா, அந்த பள்ளியிலே அப்ளிகேஷன், அவர் 3 பள்ளியிலே அப்ளிகேஷன் போடத்தானே செய்வாயே, நீ தருவேன்னு அவனுக்கு என்ன கன்ஃபார்ம், அதனால் 3 பள்ளியிலே அப்ளிகேஷன் போட்டிக்கிறான். அங்கே அசர் நம்ம இங்கே கொடுத்தா அங்கே கொடுக்க தேவையில்லை, அங்கே கொடுத்தா இங்கே கொடுக்க தேவையில்லைன்னு முடிவு எடுக்கலாம், அங்கே போட்டிக்கிறான். அப்படியா சும்மா அடிச்சுகள் இப்படி என்று அவனை மான அங்கே என்ன செஞ்சாச்சு, 10 பேருக்கு முடிஞ்சுது. வீட்டுக்கு போகிறது போயிட்டு தெரியுமா அப்ளை பண்ணிக்கிறாரு, இவங்களாம் கொடுத்த என்ன பிரயோசனம் அப்படின்னு சொல்கிறது. சரியா, இப்படி எதையாவது ஒன்று சொல்கிறது, குடும்ப ஊர் ஃபுல்லாக செலவழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஜக்காத்துக்கு என்னது அப்ளை பண்ண வேண்டியது, அவனோட குடும்ப மானமெல்லாம் என்ன செய்யுது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, நீங்கள் உங்களோட தர்மங்களை கொண்டு போய் யாருக்கு கொடுங்கண்டா, மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்காம ஒதுங்கி அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்கள போய் தேடி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் கேட்ட உங்களுக்கு தரவன் செல்ல என்ன செய்ய, உங்களுக்கு ஜக்காத்து எதுவும் தரவான்னு கேட்குறது, வானானா சொல்லுவாங்க ஜக்காத்து வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்ணியமாக தான் இருக்க பார்ப்பான். உண்மையிலே ஜக்காத்துக்கு தகுதியானவர்னு எங்களுக்கு விளங்கினோம் என்று சொன்னால் நம்மகிட்ட இருந்து சொன்னால் கேட்காம என்ன செஞ்சிடணும், நம்ம கொடுத்துட்டு போயிடணும். இந்த மக்களுக்கு கொடுக்குற சிறப்பு, அதுவும் குறிப்பாக வந்து அவர்கள் அதாவது இந்த இமாமத்தை செய்யக்கூடிய மக்கள், குர்ஆன் விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மக்கள், அதுக்கண்டே வாழ்க்கையை ஒதுக்கிக்கிற மக்கள், அவங்கள பார்த்தா அது விளங்குது. அவங்க நினச்சிருந்தா வேற ஒரு தொழிலுக்கு போகலாம், இதுக்கண்டே இருக்கக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் தஆலா ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னு என்ன செய்கிறான். இதில் வந்து அல்லாஹ்வுடைய பாதை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிற ஏழ்மையில் உள்ளவங்களை, அந்த ஃபீ சபீல் அல்லது ஜிஹாது ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை. அப்போ இது என்ன, அவரை நம்ம செலக்ட் பண்ணுறது ஃபீ சபீலுக்கு அல்ல, வறுமைக்கு. ஆனால் வறுமையோடு சேர்த்து இன்னொரு சிபத்து அவங்களுக்கு இருக்குது. என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்கக்கூடிய இந்த உழைப்புகளும் இருக்குது. வறுமை இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறார், வசதியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அள்ளி கொடுத்து. வறுமையின் காரணமாக அவங்கள செலக்ட் பண்ண அவங்கள என்ன இருக்கணும், தன்மானம் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் கௌரவம் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இருந்து அவங்கள செலக்ட் பண்ணும். கேட்டுட்டாங்கன்னா எல்லா மக்களை போல் அவங்களும் உண்டு, கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் எல்லா மக்களை போல தான் அவர்களும் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக மஷூரா பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கணும். நம்ம பேணுற மாதிரி இவர் பேணுவாரா, நம்ம பேணுற மாதிரி இவர் பேணுவாரா, ஒரு 5-10 பேர் இருக்கிறோம்னா பேணும், அட்லீஸ்ட் 4-5 பேரா, ரைட். இதில் இருந்து மனைவிட்ட பிள்ளைகிட்ட கூட இந்த ரகசியங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணிட்டாச்சு, முடிவெடுத்தாச்சு, இன்னாருக்கு ஜக்காத்து கொடுக்குறோம், கொண்டு போய் ஒப்படைக்கிறோம், முடிஞ்சுது. கணக்கில் போடணும், என்ன இந்த ஒரு நபருக்கு இவ்வளோ வழங்கப்பட்டுச்சு, இன்னும் தேவையான ஒரு நபருக்கு இது வழங்கப்பட்டுச்சு, இது வழங்கப்பட்டுச்சு, கணக்கை போட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிடணும், காட்டிடணும். இல்லை நீங்கள் நபரை காட்டுங்க அப்படின்றாலே நம்மளுக்கு நம்ம மீது நம்பிக்கையிலேன்னு அர்த்தம். நம்பிக்கையில் அர்த்தம் நம்ம வேலை செய்யவும் என்னது கூடாது. இதுதான் ஓரளவுக்கு தான் நம்ம கணக்கு என்ன செய்யலாம், காட்டின ஆள்ட பேரை சொல்லு, ஊர்ற பேரை சொல்லு, எவண்ட பேரை சொல்லுன்னு சொல்கிறது அங்கே பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இது ரகசியமாக செய்யப்படும். சில மக்கள் ஓப்பனாக வந்து பகிரங்கமாக என்ன செய்வாங்க, கேட்பாங்க, எங்களுக்கு வேணும் தாங்க. அப்போ அந்த நபருக்கு கொடுத்தோம் என்று சொல்கிறது மார்க்க ரீதியாக என்ன பிழையில், அதாவது பள்ளியிலேயே நிர்வாக ரீதியாகவே அந்த நபருக்கு இந்த நபருக்கு நம்ம இவ்வளோ கொடுத்தோம், இந்த நபர்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம். ஏன்னா அந்த மக்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு இஷ்யூவாக எடுக்க மாட்டாங்க, பிரச்சனையாக எடுக்க மாட்டாங்க, மான பிரச்சனையாக அதை என்ன செய்யாது இருக்காது. அவங்களும் பகிரங்கமாக கேட்டாங்கன்னா இந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் நம்ம என்ன செய்யணும், அணுக வேண்டும். யாருக்கு அவங்க ரகசியம் பேணணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி அவங்கள மாதிரி ஆகல அடையாளம் காணையெல்லாம் போயிடும். அவங்களுக்கு ரகசியம் பேணியும் இந்த மக்கள் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வறுமை என்று ஊரே அறிஞ்சிருக்கும். அவங்க கொடுத்து அவங்க எடுத்து வாழ்கிறாங்க அப்படி என்று சொல்கிற ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அது அவங்க ஒரு பிறையாக நினைக்க மாட்டாங்க, மக்களும் அகௌரவமாக நினைக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், அதை அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த
ஜக்காத்துடைய அம்சத்தில் ஆடு மாடு ஒட்டகம் சம்மந்தமாக நான் என்ன செய்யலை, நான் பேசலை. நம்ம நிறைய இதுக்கு முன்னால் செஞ்சுக்கிறோம், அது பேசிக்கிறோம். 40 ஆடுகள் இருந்தால் என்ன ஒரு ஆடு ஜக்காத் அப்படி என்று சொல்கிறதும், பின்னர் 120 வரைக்கும் எதுவும் இல்லை, 121 வந்தால் 2 அப்படின்னு நம்ம அந்த ஜக்காத்தில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே போல் மாட்டுக்கு 30 என்ன அதாவது மாடுகள் இருந்தால் ஒரு மாடு ஜக்காத் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 என்று சொல்கிறது விளங்கிட்டா. இந்த மாதிரியான அம்சங்கள் என்னது நம்ம அது பார்த்துக்கிறோம் 25 சரியா. இப்படி இந்த அடிப்படையில் அந்த ஒட்டகம் ஆடு மாடு இந்த ஜக்காத்துகளுடைய சப்ஜெக்டை நம்ம இந்த இடத்துல விரிவாக நம்ம பேசலை. அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு ஏற்ப என்ன ஜதஆஹக்கா அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஏற்ப உள்ள அந்த ஒட்டகத்துடைய அறிவுள்ள மக்களுக்கு ஏற்ப ஜக்காத்துகளை சொல்லிக்கிறாங்க. விரிவாக நம்ம பேசிக்கிறோம் ஏற்கனவே, அதனால் அது அந்த தனிப்பட்ட ரீதியாக பாருங்கள். அடுத்ததாக மிக பிரதானமாக நம்ம ஜக்காத்துடைய விஷயத்தில் பேச வேண்டியது தங்கம் வெள்ளி என்ற அந்த ஜக்காத்துடைய அந்த விஷயம். இந்த தங்கம் வெள்ளி அப்படி என்பது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு மிக டீட்டெயில்ஸாக தமிழ் உலகத்தில் இன்னும் பேசப்படலை. தங்கம் வெள்ளி அப்படின்ற ஒரு தலைப்பு ஒரு 10 மணி நேரம் என்ன செய்யலாம். தங்கம் வெள்ளி சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு நாணய முறைமை சம்பந்தமாக அவ்வளோ பேசுகிறதுக்கான விஷயமே நம்ம ஆங்காங்கே நான் பேசியிருக்கிறோம். தங்கம் வெள்ளியுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி 2010 2009 பேசிக்கிறோம். தங்கம் வெள்ளி அந்த அதுதான் நாணய நிர்ணயமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் பேசிக்கிறோம். இந்த அதாவது பண்ட மாற்று முறை அதுபோல் அதாவது தங்கம் வெள்ளி என்ற நாணய முறைமை அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பிற்காலத்தில் இந்த நூற்றாண்டு மாறி அதை பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இது இந்த அதாவது பண நடைமுறை என்பது. அவருடைய வரலாறுக்கு முந்தையதாக இருக்கலாம் அதாவது பண நடைமுறை என்பது. உண்மையை சொல்ல போனால் இந்த பண நடைமுறை அப்படின்னு இந்த பேப்பரை கொடுத்து இது 1000 என்று சொல்லி கவர்மெண்ட்டால் சீல் பண்ணி எங்களுக்கு என்ன செய்கிறாங்க தாராங்க. அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை விளங்கிட்டா. அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் செல்லாது என்று சொன்னால் அறிவிச்சோன்னே ஒன்றுக்கும் பிரயோஜனம் எல்லாருக்கும் விளங்கிச்சு தானே. நம்மகிட்ட இருந்ததை ஒருத்தன் செல்லாது என்று சொல்லி அறிவிச்சோன்னே பிரயோஜனம் இல்லாமல் போது வெங்காயத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு விளங்கிட்டா. ஒரு வெங்காயத்துக்கு இருந்த பிரயோசனம் கூட அன்றைக்கு இல்லாமல் போச்சு. அன்றைக்கு வெங்காயம் கொஞ்சம் பெருமதி ஆச்சு, வெங்காயத்துக்கு இருந்த பெருமதி கூட அதுக்கு இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் பார்த்துக்கங்க. அப்போ வெங்காயம் வேணுமா அது வேணுமான்னு கேட்டால் நான் வரிசையில் 1000 பேராக நிற்கிறேன் வெங்காயத்தை தான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற லெவலில் அந்த பணம் ஆயிடுச்சு. அப்படின்னா இதை கொடுத்து ஒருத்த நிலத்தை வாங்குறான். இஸ்லாமிய சட்டம் என்ன, இதை பிரயோசனம் இல்லைன்னு அவன் அறிவித்தா அடுத்த செகண்ட் பிரயோசனம் இல்லாமல் போகிற இடத்த கொடுத்து 1 ஏக்கர் நிலம் வாங்குறான். அதாவது இவன் அதை வாங்கிக்கிறான், அந்த பணத்தை வாங்கிக்கிறான். ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லைன்னு அடுத்த நாள் அறிவித்தாலும் இல்லாமல் போகிற பணத்தை எடுத்து நிலத்தை விற்கிறான்டா. இது ஏமாற்றா இல்லை ஏமாற்று, உண்மையிலேயே இது ஏமாற்று. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏமாற்று விளங்கிட்டா. அங்கீகரிக்கப்பட்ட ஏமாற்றண்டா இதை நம்ம செஞ்சுதான் ஆகணுமென்ற ஒரு நிர்பந்த ரீதியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதைத்தான் இந்த கிரிப்டோ கரன்சி என்று பேசுகிறாங்களே, கிரிப்டோ கரன்சி என்று பேசக்கூடிய இந்த அதாவது பிட்காயின் டொச் காயின் எத்தீரியம் என்று பேசக்கூடிய இந்த எல்லா நாணயத்தில் உள்ளவங்களை என்ன கேட்குறாங்கன்னா அதுதானே உங்கள் பேப்பர் நாணயமும். நீங்கள் கிரிப்டோ கரன்சியை கூடாதுன்னு சொன்னால் அதுவும் வெறும் நம்பர்ஸ் என்று சொன்னால் அதுவும் வெறும் கோடிங் என்று சொன்னால் அதே மாதிரி தான் இது வெறும் பேப்பர். அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. உண்மையிலே சில வித்தியாசங்கள் உண்டு, இல்லாமல் இல்லை. சில வித்தியாசங்கள் உண்டு. அரசு அதுக்கு பொறுப்பெடுக்குது, அரசு இதுக்கு பொறுப்பெடுக்குது. மற்றது அதுக்கெல்லாம் சில நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பெடுக்கலை, இதுக்கு பொறுப்பு அரசு. இதை இந்த நாணயத்தை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா கவர்மெண்ட்டில் என்ன செய்யலாம் சொல்லலாம், சுருண்டிக்குது மடிச்சிக்குது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் அவன் குற்றவாளி. ஆனால் அதுக்கு அப்படி இல்லை, அரசு பொறுப்பெடுக்கிற அடிப்படையில் ஒரு நம்பகத்தன்மையின் காரணமாக இதை கொண்டு போகிறோம். ஆனால் அடிப்படை எடுத்துக்கொண்டு சொன்னால் இதுவும் வட்டி பொருளாதாரத்துடைய பின்னணிக்கு வரும், அதுவும் வட்டி பொருளாதார பிறகு என்ன செய்யும் அது வரக்கூடிய கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக ஒரு 1/2 மணி நேரம் என்ன செஞ்சுக்கிறோம் டீட்டெயில்ஸாக பேசிக்கிறோம். இப்போது அந்த அடிப்படையில் தங்கம் வெள்ளி என்றது ஜக்காத்தில் எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். என்ன காரணம், இந்த பேப்பரை நம்ம கையில் வச்சுக்கிறோம், பெருமதியற்ற பேப்பர்களை கையில் வச்சுக்கிறோம், பெருமதியற்ற கார்டை கையில் வச்சுக்கிறோம். இந்த கார்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கணக்கு பார்க்க வேண்டியிருக்குது. உண்மையிலே ரியலாக அதை தான் நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தில். இதை கையில் வச்சிருந்ததுக்கு அதை தான் நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ ஏதாவது சேவிங்கன்னா கூட மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்துருது. அப்போ எங்கே நிற்கிறோம், அதில் தான் நிற்கிறோம். இது பெருமதினா இதில் தான் நிற்கணும், அதில் நம்ம நிற்கிறோம்னா அதுதான் காரணம். அதுவும் நிலமும் மட்டும் தான் நிற்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுனால ஜக்காத்துடைய அளவு வருஷத்துக்கு வருஷம் மாற்றம். போன வருடம் நம்ம அதாவது இப்போ இலங்கை நான் இதில் கணக்கில் சொல்கிறேன்னா நம்மளுக்கு 1 லட்சம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ 1,75,000 ஆகிட்டு 1 பவுன் இலங்கை பணத்தில் விளங்கிட்டா. அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 17,000 தாண்டிட்டு போகுது. 17,000 18 லட்சம் என்ன செய்யுது ஜக்காத்துக்கு வருது. அப்போ போன வருஷம் பயானில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், 10 லட்சத்தில் ஜக்காத்து கடமை என்று இன்றைக்குள்ளதை எடுத்து காட்டினார் வைங்கன்னா 10 லட்சம் என்றார் போன வருஷம், இந்த வருஷம் 17,000 என்றார்னா இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், இந்த பேப்பர் தான் காரணம் எடுத்து நம்ம முடிவெடுத்துக்கிறோம். தங்கம் வெள்ளி தான் மாறாத நிர்ணயம், தங்கம் வெள்ளி தான் மாறாத நிர்ணயம். அதுவும் வெள்ளி கூட
ரொம்ப வீழ்ச்சியில் இந்த காலத்தில் என்ன செய்திருக்கு. ஒரு காலத்தில் வந்து அதாவது அலுமினியம் ஆக உச்சகட்டத்தில் இருந்துச்சு, சில்வர் ஆக உச்சகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் தங்கம் வந்து என்றைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய தங்கம் தான், கோல்டு தான் வந்து என்றைக்கும் மாறாமல் கொஞ்சம், அதாவது பணம் மாறிக்கின்றிருக்கு, தங்கம் மாறலாம், புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே இந்த ஏற்றம் அல்ல, தங்கம் மாறாமல் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது தங்கம், சின்ன சின்ன மாற்றங்களை தவிர. இப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனால புழக்கத்தில் இருந்தது வந்து வெள்ளி தான். நம்ம வரலாறுக்குள்ளே போகிற மாதிரி அது வெள்ளி தான், தங்கம் தான் நம்ம இந்த கணக்கில் நம்ம வைக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைண்டா, தங்கத்தை அளவாக வைப்பதா, இப்போ தங்கமும் நாணயம் ரசூலுல்லாஹ் காலத்தில், அதே போல் வெள்ளியும் நாணயம். இப்போ நம்ம இந்த பணத்தில் ஜக்காத்து கடமையாகுமான்றதுக்கு இப்போ நமக்கு தெளிவாகவே விளங்குது. என்ன, தங்கத்தை அளவாக வைக்கலாம், வெள்ளியை அளவாக வைக்கலாம். இதுக்கு ஹதீஸ் தேவையில்லை, நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஹதீஸ் தேவையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது நாணயம்? தங்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நாணயம்? வெள்ளி. அப்போ இது ரெண்டும் தான் நாணயம்ண்டா, ரெண்டில் ஒன்றை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த காலத்து பணத்தில் அளவை யூஸ் பண்ணணுமே தவிர தங்கத்துக்கு தனியாக ஹதீஸ் வரணும், அளவை சொல்லி ஹதீஸ் வரணும் அது வேறு, தங்கத்துக்கு தனியாக ஹதீஸ் வரணுமெண்டோ என்னது வெள்ளிக்கு தனியாக ஹதீஸ் வரணுமென்று சொல்லியோ எந்த அவசியமும் இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்டு. அதே நேரம் ஹதீஸ் ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் ஏகோபித்த உடன்பாடாக இருக்கிறாங்க, தங்கம் ஒரு அளவுகோல் உண்டு. தங்கம் இன்றைய நாணயங்களை நம்ம அளவுக்கிறதுக்கான ஒரு அளவுகோல் உண்டு. வெள்ளி சம்பந்தமாக மிக சஹீஹான ஹதீஸுகள் என்ன செய்யுது வருது, வெள்ளி சம்பந்தமான மிக சஹீஹான ஹதீஸ் வருது. வெள்ளியில் நீங்கள் அளவுகோலை வச்சிங்கன்னா இவ்வளோவில் தான் ஜக்காத்து கடமையாகும் வச்சிங்கன்னா குயிக்காக கடமையாகும், உங்களுக்கு என்ன செய்யும், குயிக்காக கடமையாகும். தங்கத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் லேட்டாக என்ன செய்யும், கடமையாகும். லேட்டாகனா அமௌண்ட்டு பெருசாக வரணும், அப்போ தான் அது கடமையாகும். ஸோ கடமை ஜக்காத்து கொடுக்கறது 2.5 வீதம், ஜக்காத்து கொடுக்குற 2.5 வீதம். கடமையாகினா வெள்ளியில் நீங்கள் அளவு பார்த்தாலும் 2.5 வீதம் தான் ஜக்காத்து கொடுக்கணும், தங்கத்தில் அளவு பார்த்தாலும் 2.5 வீதம் தான் ஜக்காத்து கொடுக்கணும். அது ஒரு அம்சம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கடமையாகிற இடம் வந்து இது குயிக்காக கடமையாகிடும். அதனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளியில் கடமையாகிறது நல்லது, வெள்ளியில் கடமையை நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. என்ன காரணம்னா நீங்கள் அவசரமாக என்ன செய்வீங்க, ஜக்காத்தை கொடுப்பீங்க. சில பெரும்பாலான அறிஞர் சொல்கிறாங்க தங்கத்தில் பாருங்கள் நிறைய கொடுப்பீங்க, தங்கத்தில் என்ன செய்வீங்க, நிறைய கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக அதை எடுப்பிலே சொல்கிறதா இருந்தால் தங்கத்தில் 85 கிராம், தங்கத்தில் 85 கிராம், அதாவது 10.5 பவுன்கள். 85 கிராம்னு சொல்கிறது 10.5 பவுன், ஒரு பவுன் 8 கிராம்னு சொன்னால் 880 சொன்னால் 4 என்னது ஆஃப், அப்போ என்னது 85 கிராம் என்று சொல்கிற அந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க. இந்த 1 கிராம் இருக்குது 84 வந்துட்டு அந்த 1 கிராம் என்று சொல்கிறது அன்னளவாக அந்த தீனாரை அளக்கிறதுல உள்ள பிரச்சனை. வழங்கிட்டா அந்த தீனார் இருக்குது அதை அளக்கிறதுல, அதனால தான் 85 அப்படின்னு சொல்கிறது. சரியா, அன்னளவாக அந்த தீனாரை அளப்பதில் உள்ள அந்த பிரச்சனையில் தான் அது என்ன செய்ய சொல்லப்படுது 10.5 பவுன். 10.5 பவுன் அல்ல, 10.5 பவுன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வரணும், 84 கிராம் வரணும். சரியாக 10.5 பவுன் அல்ல, ஒரு கொஞ்சம் என்ன அப்படி ஒரு கூடுதல் அப்படின்னு என்ன செய்யுங்க, விளங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து அது காரணம் தீனார் அளக்கிறது. ஒரு தீனார்ன்றா நம்ம குற்றவியல் பாடத்தில் பார்த்தோம், ஒரு தீனார் அப்படி என்றது 4.25 4.25 கிராம் அப்படின்னு பார்த்தோம். சரியா, அப்போ ஒரு தீனார்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தீனாரில் ஜக்காத்தை கடமையாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 தீனாரில் ஜக்காத்து கடமைன்றாங்க. அப்போ நீங்கள் இன்டூன்ஸை பெருக்கி பார்த்துக்குங்க. அப்போது இந்த அடிப்படையில் அந்த சின்ன டிஃப்ரெண்ட் வார்த்தை 20 மிஸ்கால், 20 மிஸ்காலில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கடமை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது நம்ம 85 கிராம். இதனால தான் சில அறிஞர்கள் 85, சில அறிஞர்கள் 87, சில அறிஞர்கள் 93 என்று டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் சில அறிஞர்களுடைய அளவுகோல் இந்த மிஸ்காலையும் தீனாரையும் அளக்கிறதுல என்னது, ஒரு இந்த ஃபித்ரா அரிசி கொடுக்குற மாதிரி ஒரு சாவு கொடுக்கணும்டா அது 2 கிலோ 400 கிராமில் இருந்து 3 கிலோ வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறான், முரம்பட்டிக்கிறான். சாவோடில் உள்ள முரம்பாடு, சாவை எப்படி அளக்குறதுன்றது. அப்போ கொடுக்குறதுல நம்ம பேணுதலாக அதிகமாக கொடுத்துட்டோம்னா அதில் முடிஞ்சது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம சுருக்கமாக 85 கிராம் இருந்தால் 2.5% ஜக்காத்துக்கு, அதாவது 100 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னால் 2.5 கிராம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இது தங்கத்தில் உள்ளது. வெள்ளி, ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கு சொன்ன ஜக்காத்து என்னென்னா 595 கிராம், 595 கிராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கிராமில் அது எப்படி வருது அப்படின்னு சொன்னால் 2.975 வருது. வணங்கிட்டா, அதாவது ஒரு திர்ஹம் 200 திர்ஹத்தில் ஜக்காத்து கடமை நாங்கள் ரசூலுல்லாஹ் 200 திர்ஹத்தில் ஜக்காத்து கடமை. அப்போ ஒரு திர்ஹம் வந்து 2.5975 அப்படி என்று சொன்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க 595 கிராம் இருந்தால் என்னது ஜக்காத்து கடமை ஆகிரும். 5 ஊக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, 5 ஊக்கியா, ஒரு ஊக்கியானா 40 திர்ஹம் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம அளவாக வச்சுக்கணும். 85 கிராமில் கடமை தங்கம், 595 கிராமில் கடமை வெள்ளி. இதில் ஏதாவது நீங்கள் முரண்பாடுகளை கண்டிங்கன்னு சொன்னால், எங்கேயா அறிஞர்கள் வந்து ஒரு 700 சொல்கிறாங்க அப்படி இப்படி முரண்பாடு கண்டிங்கன்னு சொன்னால் அது அந்த கணக்கை திர்ஹத்தில் இருந்தும் அதே போல் தீனார் மிஸ்காலில் இருந்தும் கன்வெர்ட் பண்ணுறதுல
அதை இன்றைக்கு கலக்கிறதுல உண்மையில் அந்த கருத்து முரண்பாடுகளை சில நியாயங்களும் என்ன உண்டு அப்படின்றது. ஷேக் பின்பாஸ் அவர்கள் 90% தான் ஜக்காத்து கடமை அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அல்லாஹு அலம். ஆனால் இதுதான் பெரும்பாலான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அன்னளவான இது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் இப்போ தங்கத்தில் கடமையாகிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு கேரக்டர் இருக்குது. யார் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிற கணக்கு வந்து 24க்கு தான், 24க்கு தான் அந்த 85 கிராம் இருந்தால் தூய தங்கம், அதில் எந்த கலப்பம் இல்லை, எந்த கோப்பர் செம்பு இல்லை, அடுத்த வேறு கலப்புகள் எதுவும் இல்லாத தூய தங்கம் பண்ணாலும் தூயம் இல்லை, அது தூய தங்கம் அல்ல தான் சரியா. தூய தங்கம் பண்ணாலும் என்ன 9.99ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ஒரு இருந்தால் தான் அதை என்ன செய்யிருக்கு. ஆனால் அதை தூய தங்கம் பண்ணி அதை தான் என்ன செய்கிற சொல்கிற. இப்போ வெள்ளியிலேயும் சொல்லுவாங்க தானே 925 அப்படி ஒரு கணக்கு ஒன்று என்ன செய்வாங்க, வெள்ளியிலையும் சொல்லுவாங்க. அப்போது அது இந்த தூய வெள்ளி அப்படின்னு சொல்லி எடுத்து நான் எதுவும் செய்யலாது. அதனால் அது கொஞ்சம் குறை. இந்த கலப்பு இருக்குதே, இப்போ இதில் 24 கேரட் அப்படின்னு சொல்லக்கூடியது கலப்பற்ற அந்த தன்மைக்கு நம்ம சொல்கிறது. இதுக்கு தான் அந்த 85 கிராம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மகிட்ட ஒரு 150 கிராம்னு சொல்லி தங்கத்தை வச்சுக்கிறோம். ஆனால் 21 கேரட் அல்லது 18 இப்படி மாதிரி இருந்துச்சு அப்படி என்று சொன்னால் அதில் தூய தங்கத்தை நம்ம என்ன பெருக்கி அதை எடுத்துடணும். தூய தங்கத்தை பெருக்கி எடுத்து பிரித்து அப்போ அதில் அளவு என்ன செய்யும், வித்தியாசப்படும். அதில் அளவு 120 என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகும். அப்போ நீங்கள் அதை பார்க்கணும். அந்த ஜக்காத்து வந்து 85 கிராம் தூய தங்கத்தில் அடையணும். அது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். தூய தங்கத்தில் அது அடைய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இது கடமை அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். அதை வந்து ஒவ்வொரு விதமான கணக்கு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ஞாபகத்தில் உள்ள அமைப்பில் 85 24ஆல் பெருக்கி விட்டு வரக்கூடிய அந்த 21 கேரட்டு அல்லது 18 கேரட்டு அதில் பிரித்து விட்டோம்னா என்ன செஞ்சிடும், அந்த கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளங்கிட்டா அது பாருங்கள். அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தூய தங்கம் தான் இங்கே சப்ஜெக்ட். 85 கிராம் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா கலப்பல்ல, அதில் கொஞ்சம் பிரித்து பார்த்தா உங்களுக்கு என்ன 5 கிராம் செம்பிரிக்கி, 5 உதாரணத்துக்கு சரியா 5 கிராம் செம்பிரிக்கின்னா அப்போ 80 கிராம் தான் உங்கள்கிட்ட இப்போ தங்கம் இருக்குது. எனவே கேரட்டு குறைய உங்கள்கிட்ட இருக்கிற கிராம் நீங்கள் 85 கிராம் 1 பவுனு 2 பவுனு என்ன பவுன் சொல்லிக்கின்றாலும் உங்கள்கிட்ட 85 கிராம் இல்லை. அப்படி தானே 18 நம்ம அதை 18 கேரட் ஒரு ஆள் நகை போட்டிக்கிறாருன்னா அவர் சொல்கிறார் என்கிட்ட 85 கிராம், உங்கள்கிட்ட 85 கிராம் இல்லை, நீங்கள் அது செம்பும் கலந்து தான் என்னது 85 கிராம் வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு குறையுது 60 70 இருந்தால் உங்களுக்கு ஜக்காத் என்ன கடமை இல்லை. தூய தங்கமானு பாருங்கள், 24 கேரட்டான்னு என்ன செய்யுங்க பாருங்கள் அப்படின்றத நம்ம அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதை வச்சு இன்றையுடைய கணக்கில் 85 கிராமுக்கு ஈக்குவலான பணம் என்ன, ஈக்குவலான பணம் என்னன்னு பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து என்ன செய்ய வேண்டும், நம்ம கொடுக்க வேண்டும். வெள்ளியிலையும் பார்க்கலாம், தங்கத்திலே பார்க்கலாம். வெள்ளிக்கு பார்த்துக்க நீங்கள் என்ன சொன்னால் 595 கிராம் இன்றைக்கி அவ்வளோ பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். விளங்கிட்டா அந்த இந்தியோட ரேட்டை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சத்துக்கும் குறைவாக தான், அது ரொம்ப கம்மியாக தான் என்ன செய்யும் வரும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஜக்காத்து கடமையாயிரும். 2.5 வீதம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ரைட். இப்போது அடுத்த ஒரு மிக பிரதானமான கேள்வி அது என்ன அப்படின்னு சொன்னால், அணுகின்ற தங்க நகைகளுக்கு ஜக்காத்து உண்டா, அணுகின்ற தங்க நகைகளுக்கு ஜக்காத்து உண்டா அப்படின்ற என்ன ஒரு முரண்பாடு சஹாபாக்களுடைய காலத்திலேருந்து என்ன செய்யுது, இந்த ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அதுபோல் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அதுபோல் அதாவது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, இன்னும் அதாவது அம்ரா ரதியல்லாஹு அன்ஹா, இப்படி ஒரு சில நபித்தோழர்கள் வந்து ஜக்காத்து என அதாவது கொடுக்கவில்லை, அணுகின்ற நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை அப்படின்ற சில செய்திகள் வருது. அதே நேரம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹுடைய சஹீஹான அறிவிப்பில் அவர் வந்து ஜக்காத்து கட்டாயம் என்ன செய்யணும், தங்க நகைகளுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அறிவிப்பது இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை காயத்துன் ஃபி ஸிஹ்ஹா இப்னு மஸ்ஊத் எல்லாம் வரக்கூடிய இந்த செய்தி மிகவுமே என்ன சரியான ஒரு சஹியான ஒரு செய்தி அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். ஸோ சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்துச்சு. இப்போ ஆயிஷா ரதியல்லாஹுவோட வார்த்தையில் வாரதுலையும் சில வார்த்தை பிரயோகங்கள் ஜக்காத்து முழுசாக கொடுக்காமல் இருக்கிற கருத்தை தரக்கூடிய வசனமானு கேள்விகள் வரும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தனக்கு கீழே உள்ள அனாதைகளுடைய தங்க சொத்தில் தங்க நகைகளில் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தார்கள் வருது. எப்படி, தனக்கு கீழே உள்ள அனாதைகளுடைய தங்க நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தார்கள் வருது. இன்னொரு செய்தியில் வந்து அவங்களுடைய தங்கம் மிக குறைவானதாக இருந்தது. வக்கான ஹொலியுஹா யசீரன், மிகவும் குறைவானதாக இருந்தது அப்படின்ற ஒரு சில அறிவிப்பு வருது. இன்னும் சில அறிவிப்பில் வந்து 1000 தீனாராக இருந்தாலும் ஜக்காத் என்ன கடமை இல்லை, தங்க நகையில் ஜக்காத்து கடமை இல்லை அப்படி என்ன செய்து வருது. இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா சில வார்த்தை பிரயோகங்களில் சில கேள்விகளும் அங்கே உண்டு. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த வார்த்தைகளை இமாம்கள் எப்படி விளங்கினாங்கன்னா அவங்க அணுகின்ற நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்வதாக தான் அவங்க விளங்கிட்டாங்க.
எனவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பவர் என்ன செய்யுது இருக்கின்றதுனால நம்ம அந்த குவத்து தலால அதுதான் அப்படின்னு நம்ம நிற்கிறோம். ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கொடுக்க தேவையில்லைன்றாங்க. ஹதீஸ் அடிப்படையில் நம்ம நின்றோம்னு சொன்னால் ரசூலாங்க தங்க நகைகளுக்கு ஜகாத்து கொடுக்கணுன்றாங்க, தங்கத்துக்கு ஜகாத்து கொடுக்கணுன்றாங்க, வெள்ளிக்கு ஜகாத்து கொடுக்கணும்ன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் தங்கம் நாணயமாக தான் இருக்கணும்னு சொல்லலை. உதாரணமாக எல்லா இஸ்லாமிய அறிஞரும் உடன்பட்டுக்கிறாங்க என்ன தெரியுமா, பயன்படுத்தாத நகைகளுக்கு ஜகாத்து உண்டு என்று. பயன்படுத்தாமல் வீட்டில் வச்சிக்கிற நகைகளுக்கு ஜகாத்து உண்டு. சேவிங்காக வைக்கிறோம், பவுனாக வாங்கி நகையாக வாங்குகிற எல்லாருமே சேவிங்காக தான் பெரும்பாலும் வாங்குறது. என்னதுக்கு வாங்குற, தான் அணிகிறதுக்கு இல்லை, பொம்பளை புள்ள பிறக்க போகுதுன்றாலே வாங்கிடுறாங்க, வழங்கிட்டா. அப்போ பிறக்கிறத விடுங்க, பொம்பளை பிள்ளையா உடனே நகை கடையில் நிற்கிறான், பேத்து வாங்கு அப்படின்னு. அப்போ 18 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய, அப்போ இது சேவிங்கா என்ன, சரியா? அப்போ அதனால் நகை என்றால் சேவிங் இல்லாத, சேவிங்குக்குள்ள நகைகளுக்கு கட்டாய ஜகாத்து கொடுக்கணுன்ட்டாங்க. அப்போது ஒரு நகையிலேருந்து அரைவாசம் வெளியே எடுத்துட்டாங்க. இது எப்படி எடுத்தீங்க? நகைகளுக்கு தான் ரசூலாங்க ஜகாத் சொல்லலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைகளுக்கு ஜகாத்து சொல்லலை. அப்படி இருக்க அணியாத நகைகள் என்று எங்கிருந்து வெளியே எடுத்தீங்க? அப்போ ஒன்று சொல்கிறாங்க, என்ன, தங்கம் என்று ரசூலாங்க சொன்னது நகையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? தங்கம் என்பது நகையையும் குறிக்கும். இல்லை என்றால் எப்படி சேவிங்கில் உள்ள நகைக்கு என்ன செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஒரு அம்சம். நகை கடைக்காரர் ஜகாத்து கொடுக்கணும் உடம்பாடாக்கிறாங்க. அணிகிற நகையை விற்கிற நகை கடைக்காரர் இருக்கிறாரு, அவர் ஜகாத்து கொடுக்கணும். இல்லைப்பா அணிகிற நகை தான்ப்பா, நான் ஏன் கொடுக்கணும்னு அவர் கொடுக்கணும். அப்போ அவரை நீங்கள் எப்படி நகை கடைக்கு ஜகாத்து, வியாபாரம் என்ற அடிப்படையில் அங்கே நகைக்கு என்ன செய்ய ஜகாத்து கடமை. ஆம்பளை நகை போட்டால் ஜகாத்து கடமைன்ட்டாங்க, ஹராமானவைகளுக்கு ஜகாத்து கடமைன்ட்டாங்க. ஒரு ஆண் இருக்கிறார், அவர் இந்த ஹராம் ஹலால் பேண்டதில்லை, ஆனால் பவுன் கணக்கில் என்ன செய்யறாரு, போடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர், அப்படி பவுன் கணக்கில் போட்டிக்கிறாரு, அந்த நகைக்கும் ஜக்காத்து கடமைன்ட்டாங்க. அப்போ அங்கேயும் நகைக்கு என்ன ஜக்காத்துக்கு, எப்படி அந்த நகைக்கு ஜக்காத்து கடமை ஆகும்னா ஹராமான என்ற அடிப்படையில் வார சந்தர்ப்பத்தில் அவர் அனுகிரகத்தை தகுதியில், அதனால் ஜக்காத்து கடமைன்ட்டாங்க. ஓகே. தங்கம் வெள்ளி பாத்திரம் யூஸ் பண்ணுறார் ஒருத்தர், ஜக்காத்து கடமை அப்படின்ட்டாங்க. அது எப்படி பாத்திரம் அதில் வந்துச்சு, தங்கம் வெள்ளிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அதனால் அதுக்கும் என்னது கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா வகையிலையும் பார்த்தோம்னா என்ன, ஜக்காத்து கடமை அப்படின்றதில் அவங்க இந்த நகை என்று வெளியே போடலை. அப்போ எப்படி பெண்களுடைய நகையை வெளியே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நகைக்கு ஜக்காத்து இல்லை என்ற அடிப்படையில் இல்லை. யாராவது அப்படி பேசியிருந்தால் அதை அவர் தவறு செய்கிறார். எப்படி நகைக்கு ஜக்காத்து இல்லை, நகைக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத்து சொல்லலை அப்படின்னா தவறு செய்கிறார். என்ன காரணம், தங்கத்துக்கு ஜக்காத்தை தான் நீங்கள் சேவிங் ஜக்காத்துக்கு என்ன செய்கிறீங்க, ஆதாரமாக சேவிங் நகைக்கு ஆதாரமாக சொல்கிறீங்க, அதுபோல் வியாபார நகைகளுக்கு ஆதாரமாக சொல்கிறீங்க, ஹராமான நகைகளுக்கு ஆதாரமாக சொல்கிறீங்க, எதை, தங்கத்தை தான். அப்போ நகைக்கு ஜக்காத்துன்னா தங்கத்துக்கு ஜக்காத்துனா நகைக்கு அடங்கும்னு சொல்லிட்டாச்சு தானே, ரைட். இப்போ அடுத்த பகுதி, அப்போ அணிகிற நகைக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு இன்னொரு காரணம் தான் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயமாக இருக்கலாம். என்னென்னா பயன்படுத்துதல் பயன்படுத்தாமை, இப்போ வீட்டுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் இல்லை, என்ன காரணம் என்றால் பலர் என்ன சொல்லுவாங்க, நம்ம பயன்படுத்துகிற வீடு அதனால் என்னது ஜக்காத்து இல்லை, பயன்படுத்துகின்ற வீடு அதனால் ஜக்காத்து இல்லை, பயன்படுத்துகின்ற வாகனம் அதனால் ஜக்காத்து இல்லை. எனவே பயன்படுத்துகின்ற நகை அதனால் ஜக்காத்து இல்லை. சரி, இந்த வாதம் சரியா? உண்மையிலே ஜக்காத்து என்றது பயன்படுத்துதல் என்ற காரணமாகத்தான் தாலீல் பண்ணுறது பெருவாரியாக நியாயமே இல்லை. என்ன காரணமாக, 2 வீடு இருந்தால் ஜக்காத்து இருக்கானா அவங்க இல்லைன்றாங்க. 2 வீடு இருந்தால் ஒரு வீடு பயன்பாட்டிലേക്ക് ஒரு வீடு சும்மாய்க்கு ஜக்காத்து இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க, ஜக்காத் என்றது பயன்படுத்துதல் பயன்படுத்தாதல்ல. ரசூலுல்லாஹ் எதுக்கு ஜக்காத் சொன்னாங்களோ அதுக்கு மட்டும் தான் என்னது ஜக்காத்து. அது நீங்கள் பயன்படுத்தினாலும் ஜக்காத்து, பயன்படுத்தாது விட்டாலும் என்ன அது ஜக்காத்துன்னு தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் இப்போ ஒருத்தர் புதையல் எடுக்கிறாரு, புதையலை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா, புதையல் எடுத்து ஃபுல்லாக நகை வாங்க போகிறான்னு வைங்களேன், எல்லாம் பயன்படுத்த தான் போகிறோம்னு நம்ம யாரும் சொல்கிறது இல்லை. அதே போல் தான் ஆடு மாடு ஒட்டகங்கள் பயன்படுத்துறது இல்லையா, அதை தான் நல்லா மேக்சிமமாக என்ன செய்கிறோம், அப்போ பயன்படுத்துகிறோம். அப்போ அதில் ஜக்காத் உண்டு. எனவே பயன்படுத்தல் பயன்படுத்தாமல் இல்லை. இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்து, நிலங்களுக்கு ஜக்காத்து இல்லை. நிலங்களுக்கு ஜக்காத், நிலங்கண்ட சும்மா அதாவது உதிரி நிலங்கள், சும்மா அதாவது சாதாரண வைக்கக்கூடிய நிலங்களுக்கு என்ன நிலம், அதான் காலி நிலங்களுக்கு ஜக்காத் இல்லை. வீடுகளுக்கு என்ன ஜக்காத் இல்லை. ஒருத்தர் 2 வாகனம் வச்சுக்கிறார், மகனுக்கு ஒரு வாகனம், அவருக்கு ஒரு வாகனம், வைஃபுக்கு ஒரு வாகனம், அந்த வாகனம் எல்லாம் நான் தான் பயன்படுத்துகிறேன், அந்த வாகனம் வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த வருஷத்துக்கு எடுக்கிறது, ஜக்காத் இல்லை. ஜக்காத் என்ன அதுக்கு இல்லை. அப்போ எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறாரு, அதுக்கு ஜக்காத் இல்லை. கடையில் எக்யூப்மெண்ட்டை வச்சு வேலை செய்கிறார், பெரும் இதில் வச்சு மிஷனரிகளை வச்சு வேலை செய்கிறார், எல்லாம் பயன்படுத்துகிறாரு, சரியா? இப்போ பயன்படுத்தினாலும் அதையே சப்ஜெக்ட் அவர் வியாபார பொருளாக வச்சா என்ன, அவருக்கு அதில் ஜக்காத் இருக்குது. இப்போ பயன்படுத்துதல் பயன்படுத்தாமை என்ற அடிப்படையில் அது என்ன செய்யாது, அது வராது.
நமக்கு எது ரசூலா நிலத்துக்கு ஜக்காத் சொல்லலை, வீட்டுக்கு ஜக்காத் சொல்லலை, எக்யூப்மெண்ட்டுக்கு ஜக்காத் சொல்லலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜக்காத் சொல்லலை. அதனால் அதிலெல்லாம் என்னது ஜக்காத்து இல்லை. இதுக்கெல்லாம் ரசூலா ஜக்காத் சொல்லிக்கிறாங்க. தங்கம் பயன்படுத்துகிறோம், வெள்ளி பயன்படுத்துகிறோம், அதே போல் என்ன அரிசி சீனி அதெல்லாம் நல்லா விட்டா ஜக்காத்து கொடுக்காம விட்டால் நல்லா பயன்படுத்திப்போம். அதுக்கெல்லாம் ஜக்காத்து என்ன, அதில் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறோம். எனவே பயன்படுத்தலைன்ற வாதமும் என்ன பிள்ளை. அப்போது நீங்கள் வெளியே எடுத்தது என்னது பிழையான ஒரு வாதம். அப்போ சஹாபாக்கள் அப்படி கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் சஹாபாக்களுடைய விஷயத்தை ஒரு ஏகோபித்த உடன்பாடாக நிறைய நபித்தோழர்கள் செஞ்சிருந்தா நம்ம முரண்படக்கூடாது. இதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் என்ன செய்கிறாங்க, முரண்படுறாங்க. அதே நேரம் அவர்கள் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தவர்கள் அப்படி என்று அது ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பலகீனமான செய்திகள் நிறையவே வருது. ஏனைய சஹாபாக்கள் கொடுக்கணும், மற்ற பின்னால் தாபியின்கள் நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சஹாபாக்களோடு இருந்தவர்கள், அந்த சஹாபாக்களை அந்த குறிப்பிட்ட நபித்தோழரோடு இருந்தவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறான். அடுத்தது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தானே, அவரோட எங்களுக்கு நகையில் ஜக்காத் உண்டு என்று பலமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு சம்பவம் இருக்குது. சஹீஹுல் புகாரியில் இந்த சம்பவத்தை பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், உறவுக்காரர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்றதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி தன் கணவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்ட டைமில் என்னது கொடுக்கலான்னு சொன்னது. அந்த ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன இது சஹீஹுல் புகாரியில், அதாவது 1462 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்க, வலவ் மின் ஹொலியிக்குன்ன, உங்களது நகைகளிலிருந்தேனும் என்ன செய்யுங்க நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி இது 2 சம்பவம் வருது. இதில் இப்படி ஒன்று, இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னோன்னே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மனைவி வந்ததாகவும் வருது. இதில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நான் வறுமையானவன் தானே, உங்களுடைய தர்மத்தை எனக்கு தரலான்றாங்க, உங்களுடைய சதக்காவை எனக்கு தரலாம் அப்படின்றாங்க. சதக்கானா வருது குர்ஆன்ல என்ன சொல்கிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன், அவர்களது சொத்திலிருந்து சதக்கா எடுங்கள் என்றான். ஜக்காத் எடுங்களுக்கு அதே போல் ஜக்காத்து கொடுக்கறது இன்னம சதக்காத்து லில் ஃபுகரா, சதக்காக்கள் ஃபுகராக்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் 8 கூட்டத்தை சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறான், சதக்கானா என்ன செய்ய சொல்கிறான். அதனால் ஜக்காத்துக்கு சதக்கான்னு சொல்லப்படும், சதக்காக்கு ஜக்காத்துன்னு சொல்லப்படும். அது குர்ஆன் சுன்னால வரக்கூடிய ஒரு வளமை. பிற்காலத்தில் நம்ம பிரித்து அதை சொல்கிறோம். கேட்குறான், பார்த்தா அன்சாரி பெண்மணி ஒன்று இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே தேவை தான். அப்போ பிலாலெல்லாம் வராங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட கேளுங்க, என்னுடைய இந்த தர்மத்தை நான் என் கணவருக்கும் என்னோடு இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும், அவனோட சகோதர பிள்ளைகள் இருக்கிறாங்களோட அவங்களுக்கு கொடுப்பது எனக்கு கூலியா, அதாவது துஜிசி, அது இந்த சதக்காவை நிறைவேற்றுமா, அதை நான் செஞ்சதாக ஆகுமா, அதாவது இஜிசா நடக்குமான்னு கேட்குறாங்க. அதாவது கொடுத்ததாக ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்குறாங்க, அவங்க சொல்ல வேணான்றாங்க. ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்குறாங்க, அவர் சொல்லிட்டார் விளையாடுறாங்கன்னு. ஜைனப், யார் ஜைனப்னு கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மனைவி எப்படின்றாங்க. அப்படியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அதாவது சதக்கா இப்னு மஸ்ஊத் அப்படி சொன்னது, எனக்கு கொடுக்கலாம்னு சொன்னது சரியாகத்தான் சொன்னார். ஜௌஜுகி வ வலதுகி அஹக்கு மன் தஸத்தக்தி பிஹி அலைஹிம், உங்களுடைய கணவரும் உங்களுடைய பிள்ளைகளும் தான் நீங்கள் சதக்கா கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர். இதில் பிள்ளைகளுக்கு அவங்க சதக்கா கொடுக்கல, கேட்டது கணவர் தான். சரியா, கணவர் இப்போ செலவழிப்பார், யாருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், செலவழிப்பார். அதனால் நீங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க. இல்லாட்டி மனைவி பிள்ளைக்கு கொடுக்குறது என்ன சதக்கா இல்லை. இப்போ இது இந்த ஹதீஸை வச்சு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜக்காத்து கணவனுக்கு கொடுக்கலாம், ஜக்காத்து அனாதை பிள்ளை தானே மடியில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவங்க எப்படி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க தானே, வகான இந்தி ஹுலியுன்லி, என்னிடத்தில் ஆபரணங்கள் இருந்தன, அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய சதக்காவை என் கணவருக்கு கொடுக்கலாமான்னு தான் கேட்குறாங்க. இப்போ எதுக்கான கேள்வி இது, நகைக்கான கேள்வி, திட்ட தெளிவாக நகைக்கான கேள்வி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பிற்காலத்தில் மனைவிக்கு சொல்கிறா, நீ என்னது உன் நகையிலேருந்து என்ன செய், ஜக்காத்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம், அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அதே முடிவில் இருக்கிறாங்கண்டா, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட ஸைனப் ரலியல்லாஹு நகையிலேருந்து என்ன செய்கிறாங்க, அதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது மறுக்க முடியாது. இதை பொதுவான தர்மம் என்றும் சொல்ல முடியும். இந்த வார்த்தை பிரயோகங்களை பார்த்தா ரசூலுல்லாஹ் பொதுவான தர்மம் என்றும் சொல்ல முடியும். அதே நேரம் இந்த ஹதீஸை அறிஞர்கள் ஜக்காத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்களோட கேள்வி என்னென்னா, எனக்கு நகைகள் இருந்தன, நான் அதை கொடுப்பதன் மூலம் இஜிசா, அதை எனக்கு கொடுத்ததாக ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ எதை கொடுத்ததாக ஆகுமான்னு கேட்குறாங்க, கொடுத்தா தானே ஆகும். கேள்வியாக கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம், ஜக்காத்து நிறைவேறுமா, அதை எனக்கு கொடுத்ததாக ஆகுமாண்டா என்ன,
ஜக்காத்து நிறைவேறுமானு தான் கேட்குறாங்க. இல்லைண்டா கணவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா அது தர்மமாகாதன்னு விளங்காதவங்களா செய்யப்படுவாங்க. என்னது இருக்க மாட்டாங்க. கணவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கணவனுக்கு உதவி செய்கிறது வந்து அது தர்மமாகாது அப்படின்னு அவங்க விளங்கி வச்சிருப்பாங்க. இல்லை, நிச்சயமாக அவங்க சதக்கா கொடுங்கன்ற ரசூல் அவங்க சொன்ன உடனேயே அதில் இதை எடுத்து ஜக்காத்தை எடுத்து கணவனுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அது கூடுமான்னு கேட்குறாங்க. இதை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இது 2 நிகழ்வாக கூட இப்னு ஹஜர் சொல்றாரு. அப்போ இதே இந்த செய்தியும் எங்களுக்கு வலியுறுத்துது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நகைக்கு ஜக்காத்து கடமைன்னு சொன்னாரே. இப்போ இதை ஒரு சைடில் வைங்களேன். அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். அந்த சப்ஜெக்ட் நடந்தது யாருக்கு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவரோட மனைவிக்கும். அப்போ நகைக்கு ஜக்காத்து கடமைன்னு யார் சொல்கிறாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை சரியான முறையில் புரிஞ்சிருக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகம்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ எனவே நகைக்கு ஜக்காத் இருக்கின்ற நிலைப்பாடு தான் மிகவும் ஒரு சரியான நிலைப்பாடு. இதனால தான் இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் தனி ஒரு புத்தகம் போட்டார், ஜக்காத்துல் ஹுலி, நகைகளுக்கு ஜக்காத் உண்டு அப்படி என்று சொல்லி தனியான ஒரு புத்தகம் என்ன செஞ்சார், போட்டார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமையிலே யார் தங்கத்துக்குரியவராகவும் வெள்ளிக்குரியவராகவும் இருந்து அதுக்கு ஜக்காத்து நிறைவேற்றப்படவில்லையோ அவைகள் பழுக்க காய்க்கப்பட்டு அவருடைய முதுகிலும் என்னது, அதாவது கைகளிலும் அவங்களோட உடல்களிலும் என்ன செய்யும், பழுக்க காய்க்கப்படும் வருது. தங்கத்துக்கு உரியவர் சாஹிபு தஹப், தங்கத்துக்குரியவர். அப்படியேண்டா நாணயம் மட்டும்தான் அதில் அடங்கும், பாவிக்கிற நகை அடங்காதுன்னு எப்படி சொல்கிறது? நாணயம் மட்டும்தான் அடங்கும், பாவிக்கிற நகை அடங்காது நம்ம அதில் எப்படி சொல்கிறது? எனவே நபித்தோழர்கள் மிக உடன்பட்டு இஜ்மாவாக இருந்தாங்கண்டா நம்ம வந்து அதில் மாற்றுக்கிறது தெரிவிக்கலாது. இங்கே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்ட இந்த ஜக்காத்து சம்பந்தமான கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட அவங்களோட மனைவி கேட்டிருக்கக்கூடிய நகை சம்பந்தப்பட்ட அவர் என்ன செய்கிறாரு, மிக தெளிவாக நகைக்கு ஜக்காத்து இருக்கி அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து என்ன கொடுக்கிறது தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்பது என்ன நம்ம புரிந்து, அதாவது நகைகளுக்கும் ஜக்காத்து இருக்கின்றதா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். இறுதியாக ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எவைகளுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிடுறேன் முடிச்சு. ஏன்னா தங்கம் வெள்ளிக்கு நமக்கு ஜக்காத் இருக்கிறது தெரியும். புதையல் மிச்சம் அரிதான ஒரு விஷயம், புதையல் 5 ஒன்று நம்ம கொடுக்கணும். ஆடு மாடு ஒட்டகங்கள்ன்ற ஒரு பகுதி. அடுத்தது விவசாய நிலங்கள் அப்படின்றதுக்கு ஒரு ஜக்காத்து பகுதி நம்ம கட்டாயம் பேசணும். அது நாளையுடைய கேள்வி பதிலுக்கு முன்னால் என்ன செஞ்சிருவோம், அந்த விவசாய நிலங்களுக்கான ஜக்காத் என்ற பகுதியை நம்ம பேசிடுவோம். ஆனால் நிலங்களுக்கு ஜக்காத்து இல்லை, வீடுகளுக்கு என்ன ஜக்காத்து இல்லை, எக்யூப்மெண்ட்டுகள் வச்சுக்கிறோம் வேலைகளுக்காக நம்ம செஞ்சுட்டிக்கிறோம், அவைகளை வந்து அது வியாபார பொருள் அல்ல, அது வந்து எக்யூப்மெண்ட்டை விற்கலை, நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு பயன்படுத்துகிறோம் வழங்கிட்டு. அது பெரும் கிரேன்கள் அப்படியாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு என்ன ஜக்காத்து இல்லை. அதே போல் ரெண்ட்டுக்கு வாடகை விட்டு வாகனங்கள் வச்சுக்கிறோம், இவைகளுக்கு ஜக்காத்து இல்லை, அந்த ரெண்ட்டுக்கு ஜக்காத்து இருக்குது. அந்த ரெண்ட் சேமிப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்னது ஜக்காத்து என்ன உண்டு. அந்த ரெண்ட்டுகளுக்கு என்ன ஜக்காத்துன்னு சேமிப்பில் இருந்துன்னு சொன்னால் இந்த எதெல்லாம் ஜக்காத்து நேரத்தில் புரிஞ்சுக்கணும். எந்த சொத்தாக இருந்தாலும், அதாவது இந்த இப்போ சொல்லப்படக்கூடியதில் எந்த சொத்தாக இருந்தாலும் 1 வருஷம் பூர்த்தியாகி அந்த நிசாபு 1 இயர் பூர்த்தியாகி, அதாவது நான் சொன்ன மாதிரி என்ன 350 லட்சம் நாள் அதுக்கு பூர்த்தியாகி அதில் வந்து என்ன அந்த அதாவது 85 கிராம் அளவுக்கான பெறுமதி அல்லது வெள்ளியில் 595 கிராமுகளுக்கான பெறுமதி அதில் வராத வரைக்கும் அதில் என்ன ஜக்காத்து இல்லை. விவசாய நிலத்துக்கு தனியான அம்சம், அவைகளுக்கு ஜக்காத்து என்ன இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய ஜக்காத் சம்பந்தமாக நம்ம பார்த்ததில் படித்ததுடைய கேட்டதுடைய சுருக்கம். இன்ஷா அல்லாஹ்